சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ஸ்ரீ ராமநாம சங்கீதம் கி ஜெய். गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेवा. सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सदगुरु महाराज की जय, सकल साधुमंडली की जय. प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश सुगसौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்தில் நாம் ஏற்கனவே சொன்னோம், சத் சங்கத்தினால்தான் பகவானிடத்துல பக்தி உண்டாகும் அப்படின்னு நம்ம டாபிக் சொன்னோம். எல்லாருக்கும், மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சொல்லிக்கிட்டது இதுதான். சத் சங்கத்தினால்தான் பகவானிடத்துல பக்தி உண்டாகும், உண்மைதான் அது. ஆனால் எல்லாருக்கும் எனக்கு பகவானே குரு, அதுதான் ஒரே விஷயம். அதுதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். சத் சங்கத்தினால்தான் பக்தி உண்டாகும் நிச்சயமாக. ஆனா அதே மாதிரி ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா நல்ல அருமையான ஸ்தாபனம், இஸ்கான் ஸ்தாபனம், சூப்பரான அவங்க கொடுத்துற அந்த குரு வழியில படிக்கும்போது அந்த பாகவதம் ரொம்ப அருமையான விளக்கம். அந்த குரு வழி அப்படியே ஃபாலோ பண்றவங்களுக்கு ரொம்ப சூப்பர். அது நான் என்ன சொல்றேன்னா, எல்லாமே கரெக்ட். அதாவது ஒரு குரு வழி ஃபாலோ பண்றது தான் பெஸ்ட்டு. அந்த குரு வழி போனால் பெஸ்ட்டு. அப்போ பொறுமையாக படித்து புரிஞ்சிங்கன்னா அதனுடைய ஆழ்ந்த கருத்துக்கள்லாம் நல்லா அருமையாக இருக்கும். எல்லாம் என்னதான் படித்தாலும் என்னதான் பண்ணாலும் நம்ம பழைய நினைவுகள் வரும்போது எனக்குன்னு பார்த்தா பகவான் ஒரு வார்த்தை கேட்குறான், உனக்கு நான் என்ன கொடுக்கல, உனக்கு நான் என்ன கொடுக்கல, சத் சங்கம் இல்லாமையே பக்தி கொடுத்தேன் உனக்கு. இப்போ உனக்கு ராமாயணத்துல இப்போ ஒரு சில ஸ்தாபனங்களுக்கு போனா அங்க நம்ம போனவொடனே நம்ம பழைய டிவோட்டின்னு தெரியும். நம்ம பார்த்தவொடனே என்னன்னா அவன் நம்ம கையில மாட்டிக்கிட்டான், அவனை வச்சு செய்யலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுற பேச்சுலாம் தோரன்லாம் சில பேர் வருவாங்க, இது பண்ண மாட்டாங்க. அதாவது நம்மளை வச்சு பேசுவாங்க, நான் பெரிய சீனியர் டியூட்டின்னுவாங்க. ஆனால் அவங்கள பார்த்தா அந்த பக்தியில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம எப்போ நினைச்சா வருவாங்க, சரியா பக்தி பண்ண மாட்டாங்க, சரியா இது பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் என்னென்னவோ அதாவது நம்மளை எவ்வளோ மட்டம் தட்ட முடியுமோ அவ்வளோ மட்டம் தட்டி பேசுவோம். ஒரு சீனியர் டியூட்டி சொல்கிறேன். அது மாதிரி அந்த ஸ்தாபனத்தில் போனால், அந்த கோயிலுக்கு போனால் என்னவோ அதான் சொல்றேன், நம்ம என்னவோ வந்துட்டா நம்ம அப்படியே ஃபுல்லாக அடிமையாயிட்டோம் அப்படின்னு நினைச்சுன்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. அது மாதிரி உணரத்துல போனா, இப்போ ராமநாமத்துக்கு போறேன், வேற எங்கன்னா போறேன் வச்சுங்களேன், அது மாதிரி இடத்துல நம்மளை பழைய ஆள் நம்மளை பார்த்தோம்னா நம்மள என்ன பண்ணுவாங்க, நம்ம வராம இருக்கிறத வச்சு ஒரு கோபம் இருக்கும் அவங்களுக்கு. அதை வச்சு அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்ம ரொம்ப மடந்துட்டோம். நம்ம பக்தியில ஒண்ணுமே, நம்ம பக்தியில நம்ம சைபரு, அவங்க தான் ரொம்ப வசதி, அந்த மாதிரி பேசுவாங்க. நான் இதுதான் எனக்கு சிரிப்பா வரும் எனக்கு. நம்ம என்ன பக்தியில வீழ்ச்சி, நம்ம எல்லாத்தையும் விட்ட மாதிரியும், ஃபுல்லா நான் ஃபுல்லா மகா பாபி ஆகிட்ட மாதிரியும்,
இப்போதான் இப்போ இங்கே வந்து தான் நான் இனிமேல்ட்டு பியூரிஃபை ஆகணும், இனிமேல்ட்டு பக்தி நான் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சின்னு இருக்காங்க. எதுவும் கதி இல்லாமல் வந்திருக்கான் இவன். உண்மைதான், ஒரு இதில் பகவான் ஸ்தாபனங்களுக்கு போகிறது, இப்போ இஸ்கான் கோயிலுக்கு போகிறது, ராமநாத சரி, அது ஒரு கதி, நல்ல விஷயம். ஒரு சத் சங்கத்துக்கு ஆசைப்பட்டு தான் நம்ம போகிறோம். ஆனால் மகா பாப்பி ஆகிட்ட மாதிரியும் அது நம்ம வந்து இங்கே வந்து தான் பியூரிஃபிகேஷன் அடைய வேண்டும் அப்படின்ற மாதிரியும் நான் எப்படி சொல்றது, இவங்களால தான் நமக்கு எல்லாம் ஆவேடிது இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே பண்ணல, நம்ம அடி பாதாளத்துல விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நினைச்சு பேசுவாங்க. நம்மளை திருத்துற மாதிரி, அதாவது நம்மளை கண்டிக்கிற மாதிரி பேசுவாங்க. என்ன 2 கொம்பா முளைச்சிச்சு அவனுக்கு? எப்பவுமே தன் இடத்துல ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அவங்க இடத்துல போனா நம்ம அவங்க பேச்சுதான் கேட்டு இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதாவது என்னன்னா, அவங்க தான் அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் ஒரு முட்டாள்தனம். எப்பவுமே நம்ம சொல்ற ஸ்தானத்துல வியாசப்பீடத்துல உட்காந்துட்டா 2 கோமம் முளைச்சல். அதனால கேட்கறவங்க வந்து மட்டமா நினைக்கக்கூடாது. கேட்கறவங்களுக்கு நம்மளை விட அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அதுக்காக அவங்கள வந்து ஒண்ணுமே தெரியலன்னு தெரிஞ்சிருக்கலாம், புரியுதுங்களா? அதனால அவங்கள மட்டமா நினைக்கவே கூடாது. அவர்கள் எவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சு அவங்க எவ்வளோ ஒரு இதுல இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம இதில் வராங்கன்னா சரி, நம்ம எல்லாரையும் ஒன்றா நினைக்கிறதுனால தான் வராங்க, போகிறாங்க, பழகுறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்தாபனம் தான் எனக்கு பிடிக்கும், இந்த ஸ்தாபனம் பிடிக்காது அப்படின்றது என் மனசில் கிடையாது. எனக்கு எல்லா ஸ்தாபனமும் பிடிக்கும். எல்லா ஸ்தாபனத்துலேயும் போவேன், எங்கேயும் போவேன், எங்கேயும் வருவேன். அதனால் வந்து அங்கே போயிட்டா எனக்கு ஏன் நான் இப்போலாம் ரொம்ப அவாய்ட் பண்ணுறேன். நான் இது மாதிரி இடத்துலலாம் நம்ம போனால் நம்மளை ரொம்ப மட்டமாக எப்படி சொல்கிறது, நம்ம வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பக்தியே பண்ணாத மாதிரியும், இவங்களிடத்துல வந்து தான் இனிமேட்டு நான் பக்தி கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியும் இவங்க வந்து ட்ரீட் பண்ணி நம்மளை அடிமட்டம் தட்டுறாங்க. அவங்க பேச்சில் பார்த்து அந்த பேச்சு தோரணையிலே தெரியுது, நம்மளை அடிமையாக்க பார்க்குறாங்க. அதுதான் நடக்காது. அப்போது இது மாதிரிலாம் பேசும்போது ஒரு இரிட்டேட் பண்ணுற மாதிரிலாம் பேசக்கூடாது. ஒருத்தர் மனசு புண்பட பேசவே கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வியாசாசனத்தில் உட்காந்துருக்கோம்னா, சில உண்மையான மகாத்மாக்கள் நீங்கள் அல்லவா பாக்கியசாலிகள் அப்படின்வாங்க. இப்போ சுகாச்சாரியர் வந்து ராஜன்னு சொல்லியிருந்தவர் ராஜரிஷின்னு சொன்னவர். அப்போ ராஜரிஷி சத்தமான்னு சொல்றாரு. யார? பரிசுத்த மகாராஜ்னு. நீ ராஜரிஷிக்குள் சிறந்தவன் நீ. அப்போ கேட்கறவங்களை கொண்டாடுறாங்க, யாரும் சொல்றவங்க. ஏன்னா இவர்கள் தான் பாக்கியசாலிகள். நம்ம தெரிஞ்சது நம்ம சொல்றோம், அதை கேட்கறவங்களுக்கு எந்த அளவுக்கு பக்தி அதிகமாகி கிருஷ்ணனை பத்தி மனசு ஒருமுகப்பட்டு கேட்கறான்னா, இப்பதான் மனசு விவசாத்மிக உன் புத்தியானது சரியான ஒருமுகப்பட்டு இருக்குது. இப்ப நான் கிருஷ்ணலீலைகளை நான் விஸ்தாரமா சொல்றேன் அப்படின்ட்டு சொல்றாரு சுகாச்சாரியார். ஏன்னா உன் மனசு கிருஷ்ண பக்தியில அவ்வளவு தீவிரமா ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு பரிசுத்த, புரியுதுங்களா? அப்போ கேட்கறவங்கள சாதாரணமா நினைச்சிட்டு கூடாது. இப்ப என்ன சொல்ல வரல, யாருமே சொல்றேன். அது சில இடத்துல பார்த்தா வியாசப்படத்துல உட்காந்துட்டா நம்ம தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி நினைச்சுன்னு கதை சொல்றாங்க, சில உபன்யாசம் பண்றாங்க. இதுதான் உடைக்கணும்ன்ற, இதுதான் தப்பு. இந்த மண்டகணம் தான் பகவான் உடைக்கலாம், தப்பு. அது சில பேர், அது பெரியவங்களோ வயசுல சின்னவங்களோ பெரியவங்களோ தெரியல, அது மாதிரி நம்ம போனோம்னாவே நம்ம ஒரு மாதிரி, அதாவது நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரியும், இவங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும், அதுவும் வந்து இவன் வந்து எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன், நம்மளால தான் இவன் வந்து உருப்படணும் அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிடுறாங்க. அதுதான் நம்மளுக்கு இப்பதான் புரியுது. ஏன் வந்து ஒரு ஸ்தாபனத்துல இருக்கவங்க உன ஸ்தாபனத்துக்கு போக மாட்டாங்கன்னு, ஒரு ஸ்தாபனத்துல இருக்கிறவங்க உன ஸ்தாபனத்துக்கு ஏன் போக மாட்டாங்கன்னு இப்பதான் புரியுது. அப்ப உன ஸ்தாபனத்துக்கு போனா நீ அந்த ஸ்தாபனத்துல இருந்தல்ல என்னவோ கரையறிடுன்னு பத்தியா, அங்கிருந்து கைவிடப்பட்ட, இப்ப எங்கள் வந்துருக்கு பத்தியா, எங்கள் வருவோம்னு எனக்கு தெரியும், வந்தியா மாட்டிக்கினே இப்போ அப்படின்ற மாதிரி யாரும் நினைக்கிறாங்க. நான் சொல்றது புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ என்னை விட்டு நீ வேற வழியில போனல, வேற ஸ்தாபனத்துல வேற பக்தி பண்ணல, அந்த பக்தியில நீ என்ன சாதிச்ச? ஒன்றும் பண்ணல, புரியுதா? இப்போ எங்கள் வந்துட்ட பத்தியா நீ அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்றாங்க. நான் ஒரு இடத்துக்கு போனோம், இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது மாதிரி 2-3 இடத்துல
இது ராமநாமத்திலயும் அது மாதிரி இருக்கு, இது இஸ்கான்ல போனாலும் அப்படித்தான் இருக்கு, சில இடத்துல போனாலும் அப்படித்தான் இருக்கு. என்ன ஒண்ணுமே தெரியாதவன் அப்படின்னு. சரி, நான் ஒண்ணும் தெரியாதவன் தான், உண்மைதான் ஒத்துக்கிறேன். நம்ம கட்டுறது கைமண் அளவு, கல்லாது உலக அளவுன்றது 100 உண்மை. சரி, ஆனா அதுக்காக நம்ம கையில வந்துட்டா நான் வேணா பேசலாம், என்ன வேணா பேசலாம் அப்படின்னு பேசக்கூடாது. எப்பவுமே வியாசப்பீடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப 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 பணிவு வேணும். கேட்கறவங்களுக்கு பணிவு இருக்கோ இல்லையோ, ஆனா சொல்றவங்களுக்கு, உபன்யாசம் பண்றவங்களுக்கு ரொம்ப 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 பணிவு வேணும். யாருன்னு தெரிஞ்சு யாருக்கெல்லாம் எப்படி பேசணும்னு புரிஞ்சு பேசணும். ஒருத்தர் வந்துட்டாங்கன்றதுனால அவங்கள நம்ம அவங்கள என்ன வேணா பேசலான்னு பேசக்கூடாது. அந்த ஒரு நாகரிகம் வியாசப்பீடத்துல உட்காரவங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் இப்பதான் புரியுது, ஏன் ஒரு ஸ்தாபனத்துல இருக்கிறவங்க ஸ்தாபனத்துக்கு என்னதான் நொந்து போனாலும் போக மாட்டாங்கன்னு. போனா வேற மாதிரி பேசுவாங்க. அதுதான், அதுவும் தெரிஞ்சவங்களை போக மாட்டாங்க, தெரியாத இடத்துல வேணா போவாங்க, தெரிஞ்ச இடத்துல போக மாட்டாங்க. போனா பத்தியா அங்க போய் நீ என்ன சாதிச்சேன், கெட்டு குட்டி சேவராது வந்தியே எப்போ அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதனாலதான் யாரையுமே மட்டம் தட்டக்கூடாது, யாரையுமே இழுக்கா பேசக்கூடாது. இப்ப நம்ம எல்லாத்தையும் ஒன்னா விரும்புறதுனால நம்ம இஸ்கானும் ஒண்ணுதான். நம்மளுக்கு பகவான் கிருஷ்ணன் தான் முக்கியமே தவிர இது அத்வைதமா நான் ஏற்கனவே என்னுடைய கொள்கையை நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய பிரின்சிபல் என்னன்னு சொல்லியிருக்கேன். அத்வைதம், துவைதம், விசிஷ்டத்துவம் இதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்லை. எனக்கு தேவை பகவான் கிருஷ்ணனும் ராமனும் தான். பகவான் தான் முக்கியம். அதுக்காக தான் நாம அதை பத்தி பேசுற இடத்துல, அதை பத்தி உபன்யாசம் அதை முக்கியமா வச்சு ஸ்தாபனங்கள் இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு போறேனே தவிர, எனக்கு இவர்கள் கிருஷ்ண பிராமண மறுக்கிறாங்கன்னா அந்த இடத்துக்கு நான் போகவே மாட்டேன். எனக்கு பகவான் தான் முக்கியம், இவர்கள் அல்ல. பகவானுக்காக இவர்கள், அவள்தான். புரியுதுங்களா? எனக்கு அத்வைதம் முக்கியம் இல்லை, துவைதம் அசிஷ்டம் எதுவும் முக்கியம் இல்லை, எனக்கு பகவான் தான் முக்கியம். இறைவனை அடையத்துக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் எனக்கு வேணும். இல்லைன்னா இறைவனை அடையத்துக்கு வழிகாட்டாம இவர்கள் தங்கள் கொள்கைகளை மட்டும் போதுனா, குரு நசசியாத்து, பிதா நசசியாத்து, மாதா நசசியாத்து. அவர்கள் குரு இல்லை, பிதா இல்லை. ஏன்னா சமூபேதம் மிருத்தியும், அந்த மரணத்தில் நம்மளை விடுவிக்கக்கூடிய பக்தியை பத்தி புகட்டல்னு சொன்னா அது சரியான வழிமுறை கிடையாது. இதை முதல் புரிஞ்சுக்கணும். இதுக்காகத்தான் நம்ம போறோமே தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. என் கையில் இல்லாம ஒண்ணும் இல்லை. இப்ப நான் இந்த விஷயத்த நான் வெளிப்புறமான விஷயத்த வரையும் நான் சொல்லிட்டேன். இப்ப அந்தர்முகமான விஷயம், சில விஷயம் சொல்றேன், எனக்குள்ள நடந்த விஷயம் சொல்றேன். வெளிப்புறமா நடந்த விஷயம் இதெல்லாம், இந்த ஸ்தாபனங்கள்லாம் போகும்போது நம்மளுக்கு இலக்காரமா பாக்குறது, அங்கெல்லாம் போய் ஒன்னும் ஆகல, இங்க வந்துட்டான் அப்படின்ற மாதிரி பேசுறது, இதெல்லாம் அதான் கலிகல்மஷ சித்தானாம்ன்றது. அதுதான் இன்னும் கூட புத்தி தெரிந்தலையே அப்படின்னு கண்ணுக்கு எதிராக பாக்குறேன். சரி, ஓகே. அதனால நம்ம யாரையுமே சரி, எந்த ஸ்தாபனத்துக்கு போனாலும், ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், அது யாரு பேர் ஊரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், குறிப்பிட்டாலாம் சொல்ல மாட்டேன், சும்மா அது போல சொல்றேன். ஒரு ஸ்தாபனத்துல போல இருக்காங்க அப்படின்னு சொல்றேன். நம்ம ரொம்ப மட்டம் தட்டி பேசுவோம், இப்போதான் வந்தியா, அங்கெல்லாம் ஒன்றும் ஆகலை, இங்கே வந்துட்ட அப்படின்ற, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் அவங்க அப்படின்லாம் சொல்லவே கூடாது யாரையுமே. சரி, அது நான் சில இடத்துல பார்க்குறேன், அது மாதிரி பேசுகிறாங்க. இவன் ஒன்றும் சாதிச்சிக்கல, எங்கேயும் போய் இங்கே வந்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அது எனக்கு பிடிக்கல கொஞ்சம் கூட. சரி, அது போகட்டும். எனக்கு இது ஒரு விஷயத்துல மனசை காயப்படுத்தினா கூட, காயப்படுத்தல பெருசா ஒண்ணு காயப்படுத்தல. சரி, நம்ம வந்தது தப்பு அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ள நினைச்சுப்பேன், அவ்வளவுதான். நான் சிரிச்சுனே போயிடுவேன், வேற ஒன்றும் பேச மாட்டேன். திருப்பிலாம் பேசுனது கிடையாது. எந்த ஸ்தாபனத்துலயும் அது மாதிரி நம்மள இது போல பேசினா கூட, நம்மள ஒரு மட்டம் தட்டி பேசினா கூட நான் திருப்பிலாம் பேச மாட்டேன். திருப்பி கவனம் வந்துடுவேன். ஏன்னா எதுக்கு நம்மனா இப்ப நிரந்தரமா வரப்போறோம். நம்ம சரி, ரொம்ப நாள் ஆச்சு சொல்லிட்டு சும்மா பார்க்கலான்னு வந்தோம், அதுக்கு அப்படி பேசுறாங்க. சரி, பேசி போறோம். நாளைக்கு நம்ம வரப்போறது இல்லை, இன்னைக்குதான் வரப்போறோம். அப்புறம் எப்போ நினைச்சா வரப்போறோம், இல்லாட்டி வரப்போறது இல்லை. எதுக்கு அவங்க இடத்துல போய் பார்க்க செய்யணும்? சரி, அவங்க பாடு பேசி போடுறது நம்ம சிரிச்சுனே வந்துட்டு இருந்தா, கம்முனு கை கூப்பி அப்படிங்களா, சரிங்க, ஆமா, ஒன்னுத்துக்கு உதவதான் நானு. சரி, ஓகே, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுவேன். அவள்தான் நான் டிசைட் பண்ணும். என் மனசுதான் பெரிய தடை. நான்
ஆன்மீகத்தில் வரணுமா இல்லை லௌகிகத்தில் வரணுமா நான் டிசைட் பண்ணுறது தான், என் மனசு தான். அப்படின்னும் போது இவங்க இடத்துல நான் அடிமைப்பட்டு இவங்க சொல்றதெல்லாம் என்ன ஏதோ சொல்லியும் போட்டோமே, நம்மளுக்கு என்ன இருக்கு, இவங்க சொல்றதால நம்ம அப்படி ஆயிட போறோமா, சொன்னா சொல்லியும் போறாங்க, அவ்வளவுதான். அப்போ எனக்குள்ள பகவான்களை பேசும்பொழுது நான் அந்தரங்கமா பகவான்கள் நிறைய பேசுவேன். அப்போ சொல்லும்போது உனக்கு என்ன குறை வச்சேன், உனக்கு என்ன வேணும், பாகவத்துல பக்தி வேணுமா, ராமாயணத்துல பக்தி வேணுமா, இல்ல பகவத்கீதையில பக்தி வேணுமா, உனக்கு எதுல பக்தி நான் கொடுக்கல. இப்ப சத் சங்கத்துல தான் உனக்கு பக்தி வரணுன்றது மற்றவங்களுக்கு. இப்ப நம்ம சொல்றோம், பொதுவா சொல்றோம், சத் சங்கத்துல போனாதான் பக்தி வரும், உண்மைதான், சத் சங்கத்துல போனாதான் பக்தி. ஆனா எனக்குன்னு பார்த்தா பகவான் சத் சங்கம் இல்லாமையே பக்தி கொடுத்துருக்கான். இன்னைக்கு நினைச்சா கூட பாகவதத்தை என்னால் உருகி உருகி சொல்ல முடியும். திமிர்ல சொல்ல, உண்மையில சொல்ல, பகவான் எனக்கு அப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கான். இந்த 25 வருஷமா சத் சங்கத்துல போவேன் வருவேன், எதுலையுமே ஸ்திரம் இல்லைன்னா பகவானே குருவா இருந்து வழி நடத்துறதுனால எனக்கு இதுல ஃபுல்ஃபில் ஆனதுனால அங்க போய் எனக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. எங்க இஸ்கான்லயோ மற்ற ஸ்தாபனங்கள்லயோ நான் போய் ஆக வேண்டியது ஒண்ணுமே இல்லை. எனக்கு பகவான் நான் வீட்டுல இருந்தா கூட ஒரு மரத்தடியில நான் உட்காந்து பாகவதம் படிச்சா கூட பகவான் எனக்கு பக்தி கொடுத்துருவான். ஏன்னா பகவானே குருவா இருந்து என்னை வழி நடத்துறதுனால நான் கூப்பிட்டா வியாசர், நாரதர், சுகர், சவுனகாதி மகர்ஷிகள் எல்லாமே வந்துடுவாங்க அந்த இடத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம், மானசீகமா வந்துடுவாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த சூழ்நிலையை என்னால் கிரியேட் பண்ணிக்கிட்டு எனக்கு அந்த இடத்துல சத் சங்கத்தை அனுபவிக்க முடியும். அந்த ஞானத்தெல்லாம் பகவான் கொடுத்துருக்கான். ஒன்றும் இது கொஞ்சம் இது ரகசியமா மறைக்கணும் ஒன்றும் அவசியம் இல்லை. அதனால வெளிப்படையமா சொல்றேன். நான் புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கேன், நிறைய நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன். ஒரு இடத்தையும் நம்ம பிருந்தாவன சூழ்நிலையா மாற்ற முடியும். அந்த தன்மைய தையா அப்படின்ற பதம் ரொம்ப முக்கியம் பாகவதத்துல. அந்தந்த கதைகளை பேசும்போது தன்மயமா ஆயிடுவாராம் சுகாச்சாரியர். அப்படி ஆனதால சுவானுபவத்தோட பாகவதம் சொன்னாராம் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை எனக்கு பக்தி உண்டாகிடும். ஓ, நம்ம அப்படிதான் பாகவதம் கேட்கணுமா அப்படின்னு. எனக்கு பாகவத்துல ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு குருவா இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. நான் ஸ்தாபனத்துல போயோ நான் தனியா ஒரு சத் சங்கத்தை எடுத்தோம் நான் குருவை ஆசிரியக்கணும், நான் சத் சங்கத்தை எடுத்துன்னு தான் எனக்கு பக்தி வரணும்னு அவசியமே இல்லை. எனக்கு பகவானே குருவா இருந்து எனக்கு சொல்லி கொடுப்பான். இந்த வார்த்தை பாரு எப்படி இருக்கு பாரு, இதை பிடிச்சிக்க உனக்கு பக்தி வரும். அப்புறம் பார்த்தா அதை பிடிச்சிக்கிட்டா எனக்கு பக்தி வரும். அப்போ என்னுடைய சூழ்நிலையை என்னால் மாற்றிக்க முடியும். எனக்கு பக்தி உண்டாக்குற மாதிரி சூழ்நிலைகள் எனக்கு ஈஸியாக உண்டாகும். இப்போ ராமாயணத்தில் நான் படிக்க ஆரம்பிச்சேன்னா அந்த பாகவதெல்லாம் திரும்பியே பார்க்க மாட்டேன், பகவத்கீதைலாம் திரும்பியே பார்க்க மாட்டேன். அந்த ராமாயண சூழ்நிலைக்கு போயிடுவேன். நான் ராமாயண சூழ்நிலையில் போனோடனே அந்த அயோத்திக்கே போயிடுவேன். அயோத்தியில் அந்த தசரதனுடைய நிலைமை, தசரதுடைய மனசுல அந்த ராமர் ஃபுல்லா அப்படியே ராமருக்கு தன்னை அர்ப்பணிச்சிருது, அந்த புலம்புறது நான் பக்திமயமா அதை அனுபவிக்க பகவான் சொல்லி கொடுத்துட்டான். பகவான் குருவா இருந்து சொல்லி கொடுத்துருக்கான் அது எப்படி அனுபவிக்கணும்னு. அப்போ அனுபவிக்கும் போது எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துடும். இந்த கைகை இடத்துல சம்பாஷணம் பண்ணும்போது அப்படியே கண்ணில் கண்ணீர் வந்துடும் எனக்கு. தசரத அஞ்சலியும் குருமி கைகேயி அப்படின்னு சொல்லி உன் பாத ஸ்புருஷ, உன்னுடைய பாதத்தை தொடறேன் அப்படின்ட்டு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம கண்ணில் கண்டிடும். எப்படியாப்பட்ட ராஜாதி ராஜன், எப்படியாப்பட்ட சக்கரவர்த்தி, இந்திராதி தேவர்களுக்கு போய் உதவி செய்துட்டு வந்தவர் இன்னைக்கு ஒரு பெண் காலில் போய் விழறான்னு சொல்றாருன்னா எதுக்காக அந்த கைகை இடத்துல போய் மாட்டின்றாரு. அப்ப சக்கரவர்த்தியும் நச்சேந்திரஸ்ய சுகம் கிஞ்சித்து ந சக்கரவர்த்தினகா சுகமஸ்தி விரக்தஸ்ய முனியர் ஏகாந்த ஜீவினகா. இதுதான் நம்ம பாடம் கற்றுக் கொடுக்குறது. ஒரு ஸ்திரீ இடத்துல பட்டுதல் வச்சா இந்த நிலைமை ஏற்படும், அவருக்கு தெரியாம வாக்கு கொடுத்துட்டு இப்ப மாட்டின்ட்டு முடிக்கிறாரு பத்தியா தசரத சக்கரவர்த்தி. அது அது அவருடைய உயிருக்கே உழ வச்சிச்சு பத்தியா. அதுதான் சொல்றது, எதை பேசணும் எதை பேசக்கூடாது, யாருகளை என்ன வாக்கு கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா. யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்றதெல்லாம் கடைசியில் பற்றி அவருக்கு அது பெரிய வில்லங்கமாக முடிஞ்சது யார் தசரத சக்கரவர்த்தி. அப்படின்னும் போது அந்த கட்டத்தை படிக்கும்போது நம்ம பல லெசன்ஸ் வரும். அது ராமருடைய பக்தியா எடுத்துக்கும் போது தசரதை பற்றி ராமரை பற்றி இப்படி புலம்புறாரு. அன்னைக்கு நைட்டு பூரா ராமனை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். சூரியன் உலகங்கள் சூரியன் இல்லாமல் இருக்கலாம், தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் விளையலாம், ஆனால் ராமன் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அது புலம்பும்போது அந்த இடத்துல நான் தசரதெல்லாம் மாறிடுவேன். மாறினாதான் அந்த தன்மயமா போனாதான்
அந்த சூழ்நிலைகள்ல ராமரை விட்டு 14 வருஷம் பிரியணுமா, 14 நிமிஷம் என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போது அந்த ராமனுடைய அந்த ரூபலாவண்யம், அவனுடைய அழகான அந்த ஆஜானு பாகு சரீரம், அந்த கோதண்ட பாணியா, அந்த அசகாய சூரனா அந்த ரதத்துல புறப்பட்டு வரும்போது அந்த பகவான் எவ்வளவு உற்சாகமா, மக்கள் எல்லாம் அவனுடைய கண்கொள்ளா காட்சி, கோடி மன்மத லாவண்யனாக அவனுடைய அழகு எப்படி இருக்கும் அப்படின்னும் போது அந்த முக லாவண்யம், அவனுடைய கண் அழகு, அவன் மூக்கு அழகு, அவன் வாய அப்படின்னு நினைக்கும் போது அவனுடைய குணங்கள் எல்லாரையும் கவரக்கூடிய குணங்கள் உடையவன், எல்லாரையும் அன்பால அரவணைப்பான். எதிரிகள் கூட ராமர் கையால குட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டுப்பட்டாலும் ராமர் கையால தோத்து போனா கூட அது பெரிய சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா ராஜாக்கள். அப்படின்னும் போது அந்த ராமருக்கு இடத்துல நம்ம மனசை பதிய வச்ச போது அந்த ராம பக்தி வராம எப்படி இருக்கும்? அப்ப நம்ம ஏன் இதெல்லாம் இருந்து கூட எனக்கு இந்த சூழ்நிலையே நான் வாழ்ந்துட்டு போலான்னு, என்னை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் அனுபவிச்சா போதாது, நம்ம மற்ற பிறருக்கு உதவி செய்யணும். அதாவது என்னன்னா பரோபகாரம். அதுக்குதான் நம்ம யூடியூப்ல போறது காரணமே. ஏன்னா யூடியூப்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்னும் 10 ரூபாய் நான் வாங்குறது கிடையாது யூடியூப்ல. அது ஏன்னோ இது மானிட்டைஸ் ஆகிருக்கு அவ்வளோதானே தவிர ஒன்றும் 10 ரூபா கூட வாங்கலை. அதனால லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. யூடியூப்ல எனக்கு ஒரு 10 கூட லாபம் கிடையாது. ஆனால் பரோபகாரம் நம்மளால அப்படி செய்யாமல் இருக்கு. ஒரு பக்த லட்சணம் என்னன்னா தான் பற்ற கல்வியும் பிறருக்கு உபதேசம், நமக்கு பிறருக்கு சொல்லணும், நல்ல விஷயங்கள் 4 பேர் காதுல போடணும். அதுதான் பகவானுக்கு பிடிக்கும். நாம் மட்டும் அனுபவிச்சோம்னா அது சுயநலம் இல்லையா? பரோபகாரம் தான் பொதுநலம். அதனால நமக்கு தெரிஞ்ச 4 விஷயம் பக்தியை பற்றி எல்லாரோட ஷேர் பண்ணிக்கணும். அது பக்தருடைய சுபாவம். அது ஷேர் பண்ணுறதால என்ன கிடைக்கும்? 1 லட்சம் ரூபாய் கிடைக்குமா, கோடி ரூபாய் கிடைக்குமான்றது கிடையாது. அது பக்தருடைய சுபாவம். அதனால பகவான் குருவா இருந்து எனக்கு எந்த விஷயத்திலையும் குறை வைக்கல. லோக விஷயத்துலையும் சரி, ஆன்மீக விஷயத்துலையும் பகவான் குறை வச்சதே கிடையாது. எனக்கு எந்த சூழ்நிலை, இப்போ ராமாயணத்துல பக்தி வரணும்னா ராமரை பத்தி அனுபவிக்கணும். இப்போ தசரதர் புலம்புல, நான் பரதனுடைய புலம்புல நான் பக்தி இன்னைக்கு இந்த நிமிஷத்துல எனக்கு பக்தி பரதனுடைய புலம்புல எடுக்க முடியும், எடுத்து அனுபவிக்க முடியும், அந்த அனுபவத்துல ஊற முடியும். நமே சாந்தி பவிஷ்யதி. அப்போ ராமண்ணாவை பார்க்காம எனக்கு சாந்தி இல்லை அப்படின்னா, அப்போ நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம எதில் சாந்தி எதிர்பார்க்குறோம்? நல்லா சாப்பிட்றதுல, சுகமான புலனின்பங்களை ரமிக்கிறதுல, இதில் தான் நம்ம சந்தோஷத்தை எதிர்பார்க்குறோம். ஆனால் பரதனுடைய சந்தோஷம் எதில் இருந்ததுன்னா ராமரை தரிசனம் பண்ணுறது தான் இருந்துச்சு. அப்போ அவருடைய பக்தி எங்க, நம்மளுடைய பக்தி எங்க அப்படின்னு நான் கம்பேர் பண்ணி அந்த பரதன் சத்ருகுணம் கொஞ்ச நேரம் நினைச்சேன்னா, கொஞ்ச நேரம் அதை பத்தியே பேசினே இருந்தேன்னா வந்துடும் பக்தி. ஆட்டோமேட்டிக்கா பரத சத்ருகுணம் நினைச்சு உருகிற சூழ்நிலை வந்துடும். அப்போ பரத சத்ருகுணாவே அப்போ நான் மாறிடுவேன். ஃபர்ஸ்ட் பரத சத்ருகுணை பத்தி பேசுனேன், கம்பேர் பண்றேன் நம்ம சூழ்நிலை, நம்ம எப்படி பக்தி பண்றோம், பரத சத்ருகுணால் எப்படி பக்தி பண்றாங்க அப்படின்னு கம்பேர் பண்ண. அடுத்த நிமிஷம் மேலும் மேலும் அதை பத்தி பேச என்ன பரத சத்ருகுணனுடைய பக்தியிலேயே எப்படி அந்த சூழ்நிலைக்கு போயிடுவேன். அப்புறம் நான் பரத சத்ருகுணாவே மாறிடுவேன். மாறி பக்தி பண்ண அந்த நிலை வந்துச்சுன்னா அப்புறம் ராம பக்தி பிச்சுண்டு வரும். அப்போ அந்த நிலையிலேருந்து என்னால் வெளியே வரவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆமா, அதான் சொல்றேன், காண்டக்கிராகம் மகாமீனம் வந்தே ராமாயணார்ணவம். அப்போ ஸ்லோகசார சமாகீர்ணம் சர்க்கல்லோல சங்குலம் காண்டக்கிராக மகாமீனம் வந்தே ராமன். ஒவ்வொரு ஸ்லோகமும் மீன் போல முதல்ல மாதிரி நம்மளை மொழிகிடுமா அந்த பாகவத ஸ்லோகங்கள், ராமாயண ஸ்லோகங்கள். பாகவதம் அப்படிதான், ராமாயண ஸ்லோகங்கள் அந்த ஒவ்வொரு காண்டமும் மகாமீனா, அதாவது திமிங்கலம் போல நம்மளை மொழிகிட்டோமா. அப்ப என்ன பண்றது அப்படின்னா அதுல ஈஸியா முழுக வச்சிடும், ஈஸியா மனசுல ரமிக்க வச்சிடும், ஈஸியா மனத்தை உருக வச்சிடும். அப்படியேப்பட்ட வழிகள்லாம் நமக்கு எனக்கு எந்த சத்சங்கமான எந்த உபன்யாசம் நான் கேட்க வேணாம். நான் ராமாயணத்தை படிச்சு நான் தியானம் பண்ணனாவே போதும், பக்தி வந்துடும். பகவான் நம்மள அந்த நிலையில் தான் வச்சிருக்கானே தவிர எந்த இடத்துலயும் பகவான் நம்மள கீழே இறக்கல. பக்தியில நான் தோண்டு போனதே கிடையாது. இல்லை, இந்த 25 வருஷமா இந்த 30 வருஷமா நான் பக்தி பண்றேன்னா எந்த சத்சங்கமும் கிடையாது. சத்சங்கத்துல போவோம் வருவோம், அவ்வளவுதானே தவிர எதுலயும் நான் அடிக்ட் ஆனது கிடையாது.
ஏன்னா பகவானே குருவா இருந்து வழி நடத்தி எனக்கு பகவான் சொல்ல போனா சத்சங்கன்னு போய் நான் மனசை புண்பட்டு தான் வந்தேன். பக்தி வளர்ந்ததை காட்டில நான் புண்பட்டு வந்தது தான் அதிகம். மனசை காயப்படுத்தி அனுப்பிச்ச இடங்கள் தான் எல்லாமே. எல்லா ஸ்தாபனத்திலையும் போய் மனசு காயப்பட்டு தான் வந்தேன். அதனால பக்தி நான் தனியாக சம்பாதிச்சுக்கணும், இந்த ஸ்தாபனத்தினால்தான் நான் பக்தி சம்பாதிச்சுக்கணும்னு அவசியமே இல்லை எனக்கு. அப்படி எனக்கு அவசியமே இல்லை. எனக்கு பகவானே குருவா இருந்து என்னை வழி நடத்தலாம். பக்தி நல்லா பெருகுது, அருமையான பக்தி. என்னால பல பேர் பக்தி உடையவர்களாம் ஆயிருக்காங்க. அது வரையும் சந்தோஷம். அவ்வளவுதான். அப்போ முன்னத்திலிருந்து நான் பக்தி பெறணும்னு அவசியம் இல்லை. ஆனா பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி தான் பாகவத்துக்கு விதை போட்டாரு. இஸ்கான்ல பாகவதம் நல்லா இருக்கும். குருஸ்ரீ பரம்பரை அருமையா அவங்க இந்த கொள்கைகள்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். நான் எல்லாத்தையுமே இது பண்ணுவேன். ஆனா எனக்குன்னும் போது இதை விட பல மடங்கு மேல நான் அனுபவிக்கணும்னு நினைச்சிட்டேன்னா பகவானை கூப்பிட்டுப்பேன். என் குருநாதராகிய பகவானை கூப்பிட்டுன்னா அவன் கொடுப்பான். சும்மா சூப்பரா அந்த அனுபவமா கொடுப்பான். அப்படியே ஸ்லோகமா அதை பட்டவொடனே அப்படியே கண்ணில் அப்படியே பீச்சின்னு வரும் கண்ணீர். எனக்கு மனசு அப்படியே ஒருகிட்டோம். அதுக்கப்புறமா தான் பக்தியில அப்படியே குதிப்பேன், ஆடுவேன், பாடுவேன். அதெல்லாம் சில அந்தரங்கமான விஷயம். அது மாதிரி எதில் எனக்கு பக்தி வரணும், எனக்கு வந்து ஒரு சவால் எனக்குள்ள ஒரு சவால் எடுத்துப்பேன். இப்போ ராமாயணத்துல எனக்கு பக்தி வரணும்னா இதுதான் செயற்கையா வர முடியுமா? பக்தி இயற்கை தானே வரணும். ஆனா பகவான் அதான் சொல்றேனே, இதெல்லாம் சில விஷயம்லாம் சொல்லக்கூடாது. ஏதோ சொல்ல வந்துட்டேன், அப்புறமா நம்ம சொல்லாம இருக்க முடியாது. அதனால பகவானுடைய அனுக்கிரகம் எல்லாருக்கும் உண்டு. அதை பயன்படுத்திக்கிற விதம் பயன்படுத்துறவங்க திருட விசுவாசத்தோட பகவானை நம்புறவங்களுக்கு நிச்சயமா பக்தின்றது சாத்தியம். நம்பாதவங்களுக்கு பல குருமார்கள் பல சத்சங்கத்துல தேடி போனாதான் கண்டிப்பா பக்தி வரும். பகவான் நம்மளுக்கு கிடைச்சிட்டான், இல்லை நான் தேடுறேன், பகவான் கிடைத்து இனிமேல் கிடைக்கணும் பகவானு அப்படின்றவங்களுக்கு சத்சங்கத்தை தேடி தான் போகணும். கிடைச்சிட்டான்ற போது நான் ஏன் சத்சங்கம் தேடி போகணும்? சத்சங்கமான சூழ்நிலைகளை என்னால் இங்கே உருவாக்கிக்க முடியுமே. இப்போ நான் அந்த தசரதனுடைய சபையா என்னால் மாற்றிட முடியும். நான் இருக்கிறது வசிஷ்டர், விஸ்வாமுத்திரர் எல்லாமே வந்து அகம்பேத்மி மகாத்மானும் அந்த கட்டத்தை படிக்கும்போது நான் வந்து அந்த இடத்துல விஸ்வாமுத்திரராகவும் அந்த தசரதராகவும் இருக்க முடியும். அது மாதிரி சூழ்நிலைகளை கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல தசரதர் புலம்புற மாதிரி ராமரை நினைச்சு புலம்ப முடியும். அப்படின்னு ஒரு வித்தையை பகவான் கற்றுக் கொடுத்துட்ட போது நம்ம பக்திக்கு எங்கேயும் தேடி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு ராமாயண புஸ்தகம் தான் போதும், ராம பக்தி வந்துடும். எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. ராமாயண புஸ்தகம் தான் போதும், ராம பக்தி வந்துடும். இல்லை நீங்க நிறைய நாமா சொல்லணும், நாமா நிறைய சாண்டிங் பண்ணணும், இல்லை நிறைய இதெல்லாம் புஸ்தகம்லாம் படிக்கணும், அப்புறம் நிறைய குருமாருடைய சிரவணம் நிறைய கேட்கணும், சிரவணத்தினால்தான் பக்தி வரும், நிறைய கதை கேட்கணும், நிறைய நாமா சொல்லணும், பக்த சங்கத்தை அடிக்கடி எடுத்துக்கணும், பகவத் பிரசாதம் தான் சாப்பிடணும், வேறெல்லாம் நீங்கள் வீட்டில் சமைச்சுலாம் சாப்பிடக்கூடாது, பகவத் பிரசாதம் கோயில் பிரசாதம் அதாவது தானே வெங்காயம் போட்டு இல்லாமல் பிரசாதம் தான் சாப்பிடணும், அப்படிலாம் பண்ணாதான் பக்தி வரும் அப்படின்றது மற்றவங்களுக்கு. எனக்கும் உண்டு. நான் இல்லைன்னு சொல்ல வரல, கர்வத்தில் சொல்ல, உண்மையை சொல்றேன், அனுபவிச்சதை சொல்றேன். இதெல்லாம் இல்லாமே எனக்கு பகவான் கொடுத்துட்டான் பக்தி. வந்ததை நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை உனக்கு கர்வத்தில் சொல்றனோ இல்லாட்டி இதில் சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் எல்லாமே உனக்கு பக்தி வந்துச்சேன் அப்படியா, அவ்வளோ பெரிய ஆளா நீ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் அவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்ல வரல. ஆனால் வந்தது உண்மை தானே, அது பொய் இல்லையே. எனக்கு அப்படி பக்தி வந்ததுனால தான் இன்னைக்கு சத்சங்கம் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் 25 வருஷமா இந்த பக்தியில் இந்த பாகவத ராமாயண பக்தியில் இருக்கிறேன்னா இது என்னுடைய சாமர்த்தியமா? பகவானே குருவா இருந்து வழி நடத்ததுனால தானே இன்னைக்கு இதில் ஸ்திரமா இருக்க முடியுது. யாருக்கு எப்படி எழுதி வச்சிருக்கோ ஆமா, பக்தி வராத ஆரம்ப நிலையில் இருக்கிறோம். கண்டிப்பா பக்த சங்கம் வேணும். ஒரு வழி, ஒரு குரு வழியில கடைபிடிச்சு அந்த ஒரே வழியில போகணும் அப்படின்றதெல்லாம் மற்றவங்களுக்கு. எனக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு குரு அடைஞ்சாச்சு, பகவானும் கிடைச்சிட்டான், எனக்கு பாகவத ராமாயணத்துல பக்தி பகவான் கொடுத்துட்டான். இனிமேல் நான் புதுசா எதுவும் ஒருத்தர்களை கேட்டு நான் தெரிஞ்சுக்கணும் அவசியமே இல்லை. ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா பகவான் சொல்லிக் கொடுக்க போறான். எனக்கு குரு இருக்கானே, பகவானே குருவா இருக்கானே அப்படின்னும் போது அவர் சொல்லிக் கொடுப்பார்.
எனக்கு என்ன வேணுமோ அதை அங்கிருந்து நான் வாங்கிப்பேன். எனக்கு தேவையான இடத்துல பகவானே குருவா இருந்த அந்த சேவையில நான் திடமா இருந்தா போதுமானது. இன்னொருத்தரால் ஆக வேண்டியது ஒண்ணும் கிடையாது. தேகின்னு போய் ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி பகவானே இந்த 25 வருஷமா வைக்கல, இனிமேல்ட்டு வைக்க மாட்டான். 25 வருஷமா அப்படி தேகின்னு நான் என்னன்னா குறையோட போல, நம்மளுக்கு ஒரு சத்சங்கம் வேணும்ன்றதுக்காக போனேன். ஆனா அவமானப்பட்டு தான் வந்தேன். பகவான் ஏன்னா எனக்கு பாடம் கற்பிக்கிறான். உனக்கு நான் என்ன கொடுக்கல, எதுக்கு நீ அங்க போய் அவமானப்படுற? ஒரு ஸ்தாபனத்திலையும் போய் நீ எதுக்கு அவமானப்படுற? அவங்களால உனக்கு ஆக வேண்டிய என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம். ஏதாவது ஒண்ணு சொல்லு பார்க்கலாம். பணம் காசா, இல்ல இகலோக சௌக்கியமா, இல்ல பரலோக சௌக்கியம், உனக்கு பக்தியா, ஞானமா, உனக்கு என்ன கூட வேணும்? இல்ல புதுசா ஒரு விஷயத்த அங்க கேள்விப்பட்டேன், அந்த ஒரு விஷயம் என்னை இழுத்துச்சு, அதனால அங்க இன்னும் நிறைய விஷயம் கேட்டா நிறைய விஷயம் வெளியே வரும் அப்படின்ட்டு போனேன். கட்சியில் அங்க மொக்கட்டு வந்தேன், அசிங்கப்பட்டு வந்தேன். இதான் அனுபவம். ஏதோ ஒரு விஷயம் கவர்ந்துடும், அந்த ஒரு விஷயம் கவர்ந்ததால மற்ற விஷயமும் அப்படிதான் கவரும்னு நினைச்சுன்னு போய் கட்சியில பார்த்தா போர் அடிச்சு, நம்ம பகவான் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த அனுபவத்தோட இந்த அனுபவம் ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்போ அங்கேருந்து பேக் வாங்குறது தான் நிறைய, ரிட்டர்ன் வந்தது தான் அதிகம். ஏதோ ஒரு விஷயம் கவர்ந்துட்டதுனால எல்லாமே அப்படிதான் இருக்கும், எல்லாமே கவரணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு விஷயம் பிடிச்சு போயிருக்கும் உனக்கு, அந்த விஷயத்த வச்சு நீ எல்லாமே அப்படித்தான் இருக்கணும் அப்படிலாம் கணக்கு போடக்கூடாது. அதான் மாயை. அப்போ இந்த கலிபுருஷன், இந்த மாயானது என்ன பகவான் குருவாக இருந்து வழிநடத்துறத குறையா நான் நினைச்சதில்லை. இது போதாது, இதெல்லாம் பாரு, இந்த ஸ்தாபனம் தான் பாரு, இதெல்லாம் பாரு, எவ்வளவு பெரிய விஷயம்லாம் சொல்றாங்க, எவ்வளவு பெரிய உயர்ந்த கிரேட் அருமையான விஷயம் சொல்ற அப்படின்றது இந்த மாயை நம்மளை ஏமாத்தோம், மயக்கும். பத்தியா இந்த ஒரு விஷயமே இவ்வளவு சூப்பரா இருக்கு, இன்னும் உள்ள போந்தா எவ்வளவு விஷயம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு உள்ள போனோம். அங்க பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. நான் நீங்க தப்பா கூட நினைச்சீங்க பரவாயில்ல, நான் அனுபவிச்ச அந்த அனுபவத்தினுடைய உச்சி, அந்த பேரானந்த நிலையினுடைய ஒரு திவலை கூட அங்க இருக்காது. அது ஆக ஓகோன்னு இருந்தா கூட எனக்கு தனிமையில பகவானு குருவாந்து எனக்கு கொடுத்த அனுபவத்துல ஒரு திவலை தான் அங்க இருக்கும், அவ்வளவுதான். அதான் சந்தோஷம்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அந்த ஒரு நாள் இந்த அபிஷேக ஆராதனை பார்க்கும்போது நல்லா இருக்கும், இஸ்கான்ல சூப்பரா இருக்கும், நல்லா அது சந்தோஷமா இருக்கும். மறுநாள் பார்த்தா சந்தோஷமா இருக்கும். ஆனா பக்தி பிரேமையில நான் தனிமையில பகவான் ஒரே ஒரு கட்டம் ராமாயணத்துல அந்த சீதை புலம்பல், அந்த சுந்தர அதுல அனுபவிக்கிற அந்த பேரானந்த நிலையில அந்த சீதை கட்டத்துல இல்ல விஷயம், எனக்குள்ள இருக்கிற பகவான்கள் இருக்குது அந்த அனுபவத்தை கொடுக்கறது. அவன் என்ன பண்ணுவான், எனக்குள்ள வந்து அந்த அனுபவத்தை கொடுக்குறான் பாரு அந்தரங்கமா. இது நான் கோயிலே போனாலும், இஸ்கான்ல இல்லை எந்த ஸ்தாபனத்தை போனாலும் கிடைக்காது. அதனுடைய ஒரு திவில தான் இந்த சந்தோஷம்லாம், மற்றதெல்லாம் போய் கிடைக்கிற சந்தோஷம்லாம். நான் அந்தரங்கமா பக்தி பண்ணி பகவானிடத்துல உண்மையா பக்தி பண்ணி அந்தரங்கமா பகவான்களை கேட்டு அந்த சூழ்நிலையை உண்டாக்கி அனுபவிக்கிற அந்த பக்தியினுடைய பராகாஷ்டைக்கு அதனுடைய ஒரு திவலை கூட இந்த மற்ற அபிஷேக ஆராதனைகளோ மற்ற கோயில்கள்ல நான் அனுபவிச்ச சந்தோஷம்னா ரொம்ப ரொம்ப குறைச்சல் தான். அப்போ அந்தரங்க பக்திக்கு அவ்வளவு சக்தி உடையது. அதனால நான் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுவேன், யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதின் அந்தராத்மனாக. அதுதான் முக்கியம். அந்த அந்தராத்மாவில பகவானை வச்சுக்கோ, நீ விக்கிரகத்துல பகவானை வைக்காத. அங்க அதுல கிடைக்கிற சௌக்கியத்துக்கு இணையா வேற எந்த சௌக்கியம் சொல்ற, அதுதான் பகவானுக்கு கீதையில சொல்ற ஆத்ம திருப்தி. அந்த திருப்தி அதுல உள்ளுக்குள்ள தனக்குள்ளே தன்னை ஆத்மாவிலே ரமிச்சான்னா அந்த திருப்திக்கு இணையா வேற எதுவுமே அவனுக்கு பிடிக்காது வெளியில அப்படின்னு சொல்றது உண்மைதான். வெளியில கிடைக்கிற சௌக்கியம் அற்பமா தான் இருக்கும். ஆனா அந்தரங்கத்துல கிருஷ்ணனை வச்சு நீ அனுபவிக்கும் பொழுது அந்த பாகவத ரசத்திலயும் ராமாயண ரசத்திலையும் அது அலாதியா இருக்கும். அந்த சௌக்கியம் கண்கள்ல கண்ணியம் தொண்டை கத்கதம் உண்டாயிடும். அந்த பிரேமையில ஒன்னு அறியாமையே மெல்ட் ஆயிடுவேன். அந்த வித்தையை சொல்லி கொடுத்தவன் கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன் தான் எனக்கு குரு, பகவான் தான் குரு. பாகவதத்துக்கு சொல்லி கொடுத்தவன் அவன் தான். சான்ஸ்கிரிட் படிக்க வச்சுதான் அவன் தான். அதுக்கு அர்த்தம் புரிய வச்சுதான் அவன் தான். அதுல அனுபவிக்க வச்சுதான் பதத்துக்கு எப்படி அனுபவிக்கணும்னு சொல்லி கொடுத்ததும் அவன் தான். அது கதையா எப்படி அனுபவிக்கணும், அத்தியாயமா எப்படி அனுபவிக்கணும்னு சொல்லி கொடுத்தவனும் அவன் தான். ஒண்ணும் இல்லை, பாகவதத்துக்கு வியாக்கியானம் பாகவதத்திலே இருக்கணும். என்னடா அப்படி சொல்ற கிருஷ்ணா அப்படின்னு, குரு தான் கிருஷ்ணன்.
ஆனா நான் வாடா போடான்னு தான் பேசுவேன் கிருஷ்ணனை. நான் குருன்ற மரியாதை கொடுக்கவே மாட்டேன் கிருஷ்ணனுக்கு. எனக்கு ஆனா கிருஷ்ணன் தான் எனக்கு குரு. ஆனா கிருஷ்ணனுக்கு குருன்ற மரியாதை கொடுக்க மாட்டேன். எனக்கு சகஜமா பேசுவேன். ஆனா பகவான் எனக்கு அள்ளி ஊத்துருவான். என்னடா அப்படி சொல்றேன்? ஆமா, பாகவத்துக்கு வியாக்கியானம் பாகவத்திலே இருக்குது. நீ ஏன் வெளியில போய் தேடுற? இன்னொருத்தர் உபன்யாசத்தை போய் கேட்டு அதுல வியாக்கியானம் அதுல உனக்கு வியாக்கியானம் கிடைக்கணும். உனக்கு பாகவத்திலே இருக்கு. ஒரு சமயத்துல என்ன பண்ணுவேன், நானு இந்த பிரபுபாத வியாக்கியானம்லாம் படிச்சுட்டு அப்ப நம்ம வியாக்கியானம்லாம் குறைச்சலோ அப்படின்ற எண்ணம் கூட தோணுனே எனக்கு அனுபவம் கெட்டு போச்சு. எப்போ இன்னொருத்தர் வியாக்கியானம் நான் பெருசா மதிச்சனோ அப்போ பகவான் எனக்கு கொடுத்த அனுபவம், அதாவது பாகவத்திலே வியாக்கியானம் இருக்கு, அந்த வியாக்கியானத்தை நான் அனுபவிப்பேன். அனுபவத்தை பகவான் உச்ச பரகாஷ்ல பகவான் கொடுப்பான். இது பகவானை குருவா இருந்து எனக்குள்ள அந்த அனுபவத்தை கொடுக்குறான். பாகவத்துக்கு வியாக்கியானம் பாகவத்திலேயே எனக்கு அதை எடுத்து கொடுக்குறான். பாரு இந்த கதை பாரு, இந்த ஸ்லோகத்துக்கு இந்த உபதேசத்துக்கு இந்த கதை பாரு எவ்வளவு பொருத்தமா இருக்குது பாரு, இதுக்கு வியாக்கியானம், இந்த கதைக்கு வியாக்கியானம் இதுதான், இந்த வார்த்தைக்கு வியாக்கியானம் இதுதான் அப்படின்னு கொடுப்பான் பகவான். எனக்குள்ள கொடுத்தோன்னே அது நல்ல அனுபவத்துல இருப்பேன், செம்ம அனுபவத்துல நல்லா அனுபவிச்சிருப்பேன். ஆனா அப்புறமா இன்னொரு புஸ்தகத்தை இப்போ இன்னொரு குருமார்கள், இப்போ பிரபுபாத வியாக்கியானமோ இல்ல மற்ற வியாக்கியானங்களோ இல்ல கடல்குடி வியாக்கியானமோ இல்ல ஸ்ரீதர வியாக்கியானம், அதாவது மற்ற வியாக்கியானங்களை படிக்கும் போது நம்ம வியாக்கியானம்லாம் நம்ம அனுபவத்துல ஏற்பட்டது. அப்போ என்னுடைய பக்தியை நான் மட்டமா நினைச்சுக்கிட்டு அவருடைய பக்தியை வசதியா நினைச்சு அவருடைய வியாக்கியானம் படிக்கும் போது அதான்டா வசதி அப்படின்னு நினைக்கும் போது நான் ஏமாந்துருவேன். அது ஒன்றும் அவ்வளவு சௌக்கியத்தை கொடுக்காது. ஏன்னா மற்ற மகான்கள்லாம் உதாரணமா ஸ்ரீதர வியாக்கியானம், அப்புறமா வம்சிதர வியாக்கியானம் அப்படின்னு சொல்லி, அப்போ இந்த பிரபுபாத விளக்கம், அப்புறம் இந்த கடல்குடி விளக்கம், இதெல்லாம் நல்லா இருக்குது. அப்புறமா பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்றாரு. பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி நான் என்னைக்கே விட்டு கொடுக்க மாட்டேன். அவர் சொல்றதுனால அவர் தான் வேலைப்பட்டாரு. அது மாதிரி இவங்க வியாக்கியானம் நல்லாகுது, அவங்க வியாக்கியானம் நல்லாகுதுன்னு எப்ப ரமிக்க ஆரம்பிக்கிறேன்னா, என்னுடைய அனுபவத்தை நான் மதிக்காததுனால தான் அதெல்லாம் நான் ரமிக்க ஆரம்பிக்கிறேன். நான் புரிஞ்சிருக்கேன் நான் சொல்றது. என்னோட அனுபவம் என்னைக்குமே ஒரு மட்டமா போனதே கிடையாது. உயர்ந்த அனுபவத்துக்கு அவன் கொடுத்துருப்பான் உருவா இருந்து உள்ளுக்குள்ள. அவன் வியாக்கியானம் பண்ண வைப்பான் உள்ள இருந்து. அந்த வியாக்கியானம் சூப்பரா இருக்கும், செம்ம சந்தோஷத்தை கொடுக்கும், பெரிய அனுபவத்தை கொடுத்துருக்கோம், ஆனந்தத்தை கொடுத்துருக்கோம். நான் மற்றவருடைய வியாக்கியானம் படிக்கும் போது அதான் வசதி, நம்ம அனுபவம்லாம் நம்மளாம் பெரிய ஞானியை, நம்ம பெரிய உபன்யாசகரா, அவங்க சொல்றதுதான் கரெக்ட், அந்த ஆச்சாரியா சொல்றதுதான் கரெக்ட், இந்த உபன்யாசகர் சொல்றதுதான் கரெக்ட் இல்லையா, இவங்க வேசப்படத்தை உட்காந்து சொல்றாங்களே அவங்க வியாக்கியானம் தான் கரெக்ட், அதுதான் வசதியா, ஆமா அதான் உண்மையா அப்படின்னு என்னைக்கு மயங்க ஆரம்பிச்சனோ அன்னைக்கு என் அனுபவம் கெட்டு போச்சு. எனக்கு அந்தரங்கமா பகவான் கொடுத்தா ஒரு அனுபவம் அது போயிடுச்சு, அது டிக்கெட் வாங்கிடுச்சு. அப்புறம் தான் கிருஷ்ணர்கள் வந்து கேட்டேன், நான் உன்னை எதுவுமே சொல்லியே, நீ போ, யார் வியாக்கியானத்தை வசதியா நினைச்சு நீ படிக்கிறியோ அதுல பக்தி வளரும்னு நினைக்கிறியோ போய் பக்தி வளர்த்துக்கோ. ஆனா கொஞ்ச நாள் கூட நீடிக்காது அந்த இடத்துல போனா. அந்த வியாக்கியானம் வசதின்னு நினைச்சப்ப படி வந்தானே அது அப்போதைக்கு சுகமா அந்த வியாக்கியானம் கரெக்டு, அவங்க பெரியவங்க, அவங்க பெரிய மகாத்மாக்கள், அவங்க சொல்ற வியாக்கியானம் தான் நம்ம அனுபவம்லாம் ஒரு அனுபவமா அப்படின்னு என்ன நானே மட்டம் தட்டிக்கிட்டு அவங்க அனுபவத்தை வசதியா நினைச்சு மதிச்சதுனால என்ன ஆச்சுன்னா என் அனுபவத்துக்கு நான் இழந்துட்டேன். பகவான் அதுதான் விலகிட்டான், எனக்கு அந்த அனுபவத்தை மறைச்சிட்டான். ஆனா இந்த வியாக்கியானங்கள்லாம் நான் பெருசா மதிக்காத போது என் அனுபவத்துல நான் இருக்கும்போது பேரானந்தத்தில் தெளிச்சேன், சத்தியமா சொல்றேன், பேரானந்தத்தில் தெளிச்சேன். நான் நினைச்ச போது பாகவத்தை அனுபவிக்க முடியும், நினைச்ச போது ராமாயணம், அது போல யாரும் அனுபவிக்க முடியுமா? பாகவத ராமாயணம் நம்ம இஷ்டமானா எனக்கு அப்படி இருந்தது, என் இஷ்டமா இருந்தது பாகவத ராமாயணம். நினைச்சேன்னா ராமாயணத்தை போய் அப்படி அந்த பாவத்தை அனுபவிச்சேன்னா, அந்த சூழ்நிலைக்கு போயிட்டேன்னா நான் அந்த அனுபவத்துல அனுபவிப்பேன். அப்படியேப்பட்ட உயர்ந்த நிலையில இப்ப உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னுடைய அனுபவத்தை. இன்னைக்கு நான் இழந்துட்டேன் அந்த அனுபவத்தை, இன்னைக்கு இருக்குதுன்னு நினைக்காதீங்க, இன்னைக்கு நான் அந்த பக்தி பராகாஷ்ல இருக்குன்னு நினைக்காதீங்க, இன்னைக்கு இழந்துட்டேன். ஆனா ஒன்ஸ் அப்பான் அ டைம் எப்ப நான் மற்ற வியாக்கியானங்களை பெருசா மதிக்க ஆரம்பிச்சனோ, மற்ற கோயில்கள் ஸ்தாபனங்களையோ மற்ற குருமார்களையோ மற்ற இதுல அவங்களெல்லாம் பெருசா மதிச்சு அவங்களுடைய வார்த்தைகள் தான் வசதின்னு நினைச்சனோ, என்னுடைய அந்தரங்கம் ஆத்மாவில் இருக்கிற அனுபவம் கெட்டு போச்சு. இதுதான் உண்மை. நீங்க ஒவ்வொருத்தருக்குள்ளும் உங்களுக்குள்ள ஒரு பிரபுபாதா இருக்காரு, உங்களுக்குள்ள ஒரு அண்ணா இருக்காரு, உங்களுக்குள்ள ஒவ்வொரு முரளிதர சுவாமிஜி இருக்காரு, உங்களுக்குள்ள ஒவ்வொரு பகவான் இருக்கிறான். நல்லா புரிஞ்சுங்க,
உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒவ்வொரு பகவான் இருக்கான். ஒவ்வொரு அந்த பகவான் வழிகாட்டுறதுக்கு தயாரா இருக்கிறான். நீ திரும்பி பார்ப்பியா? அந்த பகவானத்துல நீ திருட விசுவாசத்தோட அவனை குருவா பற்றி கொள்வியா? அதைத்தான் பகவான் எதிர்பார்க்கிறான். உண்மையான பக்தியை தான் பகவான் எதிர்பார்க்கிறான். அந்த உண்மையான பக்தி உனக்குள்ள இருந்தா உனக்கும் பகவான் எனக்கு கொடுத்த அனுபவத்தை விட உனக்கும் பல மடங்கு பகவான் கொடுப்பான். சத்தியமா சொல்றேன். உனக்கு எதுவும் தெரிய வேணாம். உனக்கு ஒரு கோடு போட்டா நீ ரோடு போட்டுருவ. அந்த அளவுக்கு உனக்குள்ள வியாக்கியானங்கள் பிச்சு உதறபடி பகவான் செய்வான். ஒவ்வொரு வார்த்தைக்கும் உனக்கு வியாக்கியானம் கொடுப்பான். உனக்குள்ள ஞானத்தை கொடுப்பான். ததாமி புத்தி யோகம் சொல்றது அதுதான் சத்தியமான விஷயம். அதெல்லாம் இந்த பகவத்கீதையில சொன்ன வார்த்தையெல்லாம் எனக்கு அனுபவத்துல பார்த்தேன். பகவான் கேர நமே பக்த பிரணஷேதின்னு அதையும் பார்த்தேன். என் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் உயிர் போற நிலையில என்னை பகவான் காப்பாற்றினான். அதையும் அந்த வாழ்க்கையில் அனுபவத்துல பார்த்தேன். நமே பக்த பிரணஷேதி அனன்யா சிந்தை யோகக்ஷேமகாமி, அந்த யோகக்ஷேமத்தை பகவான் வகிக்கத்தான் பார்த்தேன். அதையும் அனுபவத்துல பார்த்தேன். அதுபோல பகவத்கீதை ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்க்கை நடைமுறையில நான் பார்த்தவன். நான் அடியேன் இந்த 25 வருஷத்துல நான் நடைமுறையில பார்த்தவன். பகவான் நம்மளை எப்படி காப்பாத்துறான் பத்தியா? இல்ல என்னென்ன பெரிய பெரிய லட்சக்கணக்கான பொருள் எல்லாம் தொலைஞ்சு போகுது எவ்வளவு பேருக்கு, பாமர மக்களுக்கு. ஆனா நம்மளுக்கு ஒரு 10 ரூபாய் பொருள் கூட நம்மளுக்கு தொலையாம எங்கேயாவது வச்சேன்னா வச்ச இடத்துல அப்படியே இருக்கும். அந்த பொருள் எப்படி காணாம போகாதபடி பகவான் காப்பாத்துறான்றதை நான் கண் கூட பார்த்தேன். அந்த யோகக்ஷேம மகாமியம் நான் பார்த்தேன். நம்ம பொருள் ஒரு 10 ரூபாய் பொருள் நஷ்டம் அடையாம நம்ம காப்பாத்துறோம்னா அது கிருஷ்ணன் தானே காப்பாத்துறான். அதை மறுக்க முடியாதே. அப்போ அவனையே நீ கண்டு காணாம இருந்தா கூட ஜாக்கிரதையா வச்சுக்கிற பொருள் காணாம போயிடுது. ஆனா பகவானை ரட்சித்து நம்ம கண்டு காணாம அப்படியே ஏனத்தாலும் வச்சுட்டு வந்துடுவேன் பொருள், சில பொருள். ஆனா காணாம போகாது, அதே இடத்துல இருக்கும். நான் வச்ச இடத்துல அந்த பொருள் அப்படியே இருக்கும். அது யோகக்ஷேமம் பகவான் காப்பாற்ற. ஏன்னா கிருஷ்ண பக்தியில நம்ம தெளிக்கும் போது, இந்த பாகவத்தை ரமிக்கும் போது அந்த பாதுகாப்பு பகவான் கொடுக்குறான். இந்த ராமாயணத்துல ரமிக்கும் போது பகவான் அந்த பாதுகாப்பு கொடுக்குறான். நம்ம மனசுதான் குரங்கே தவிர காரணமே தவிர நான் எந்த வியாக்கியானும் நான் குறை சொல்ல வரல. இப்போ இந்த அனுபவம் ஏற்படாதவங்களுக்கு, பகவான குருவை ஆசிரிக்காதவங்களுக்கு கண்டிப்பா குருமாரில் வெளியில போய் குரு கண்டிப்பா தேடணும். குருமாரில் ஆசிரிக்கணும். சத் சங்கம் வேணும். சத் சங்கத்துல தான் பக்தி உண்டாகும். அது 100% உண்மை. அது எல்லாருக்கும் கண்டிப்பா. ஆனா எனக்கு பகவானே குருவா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். நான் எந்த குருமாரில் ஆசிரிச்சாலும் எனக்கு குரு அமையாது, எனக்கு சத் சங்கம் அமையாது. எனக்கு அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை கலப்பி அந்த இடத்துல இருந்து என்னை விலக வைக்க தான் பார்ப்போம். நான் பார்த்துருக்கேன். எனக்கு எந்த சத் சங்கமும் போனா நல்லபடியா இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அதுல அப்படியே ஆழ்ந்து போனோம் அப்படின்னா அந்த வழியில போறவங்களுக்கு அப்படி ஆழ்ந்து போனாதான் அவங்களுக்கு நல்ல பக்தி உண்டாகும், ஞானம் உண்டாகும். உண்மை 100% உண்மை. நான் இல்லைன்னு சொல்ல வரல. எனக்கு அது எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு. ஆனா எனக்கு பகவான் அந்த இடத்துலலாம் போனா அங்கெல்லாம் சேரவே விட மாட்டான். அந்த இடத்துல இருந்து பிரிச்சு எடுத்துன்னு வந்துடும். பிரிச்சு எடுத்துன்னு நான் கொடுக்குறேன் உனக்கு அனுபவத்தைன்னு சொல்லிட்டு பகவான் கொடுப்பான். இன்னைக்கு நான் எல்லா இடத்துல சமாதானப்படுத்தின்னு சமாதானமோட போறேன், பணிஞ்சு போறேன், தாழ்ந்து போறேன் அப்படின்னா இன்னைக்கு நான் வெளியே வந்துட்டேன் பகவான்கிலேருந்து. இன்னைக்கு அந்த அனுபவம் கெட்டு போச்சு. இன்னைக்கு நான் எல்லா ஸ்தாபனத்துக்கு போறேன் வரேன், எல்லாம் என்ன எதனா சொல்லி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போறோம் வரோம், ராமநாமத்துக்கு போறோம், இஸ்கானுக்கு போறோம், எல்லாம் போறோம். அது வேற விஷயம். ஆனா ஒரு சமயத்துல என்ன அங்க நெருங்க விட மாட்டான். அவர்கள் மனசை புண்படுத்தி அனுப்புறதுதான் நான் பார்த்தேன். இன்னைக்கு நான் கீழே விழுந்துட்டேன், ஓப்பனா ஒத்துக்கிறேன். பகவான் கீழே விட மாட்டான். ஆனா இன்னைக்கும் என் பகவான் நான் அந்தரங்கத்துல அனுபவிக்கணும்னு நினைச்சேன்னா உடனே அது லெசன்லாம் ரெடி பண்ணுவான். அது சிலபஸ்லாம் ரெடி பண்ணுவான். ரெடி பண்ணி இது என்ன படிக்க போறேன், எந்த கட்டத்தை படிக்க போறேன், இந்த கட்டத்தை உனக்கு இதுல பக்தி வேணும், அதுக்கு எனக்கு என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். என் பகவான் என் கூட இருக்கிறான். அந்த திருட நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த பிலீவ்னஸ் எனக்கு இருக்கு. அதுல மாற்றமே இல்லை. இப்ப நினைச்சா கூட அனுபவிக்க முடியும். ஆனா நினைச்சு பகவான் நம்மளுக்கு இவ்வளவு துணை புரித்தால் தான் நம்ம அலட்சி பத்திட்டோம். என்னன்னு தெரியல. எனக்கு பகவானே குருவா இருக்கிறதுனால தான் பகவான் அலட்சி பத்திட்டணும். இல்லாட்டி என் அனுபவத்தை நான் அலட்சி பத்திட்டணும். மற்ற அனுபவங்களை நான் பெருசா மதிச்சிட்டணும். அது மற்றவங்களுக்கு அந்த அனுபவம் கரெக்டு. அந்த குருவையில போறவங்களுக்கு அது கரெக்டு. அப்படி போனாதான் அவங்க மோட்சம் அடைய முடியும். அவங்க பக்தியில முன்னேற்றம் அடைய முடியும். சத்தியம். அதை நான் மறுக்கல. ஆனா எனக்கு இல்லை. எனக்கு போட்ட பாதை வேற. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா போட்டுக்கான். அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு விதமா போட்டிருப்பான்.
அதை புரிஞ்சுக்கணும். அதை நம்ம தான் கண்டறியணும். நமக்கு யார் குருவா வரணும், நமக்கு யார் குருவா செலெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கே புரியும். உங்க மனசாட்சிக்கே தெரியும். அவர்ல தான் குருவா நீங்க திடமா பற்றி கொண்டால்தான் உங்களுக்கு உண்மையான அனுபவம் ஏற்படும். இல்லைன்னா ஏதோ அனுபவம் வந்த மாதிரி வரும், அது காத்தோட போயிடும். என்னது ஆஹா ஓஹோன்னு முதல்ல ஆரம்பத்துல இருக்கும், அப்புறம் பார்த்தா பழைய குருடி கதவு திரடின்ற கதையா அந்த அனுபவம்லாம் கெட்டு போயிடும். அப்புறம் அதுலயே வெறுப்பு வந்துடும். அனுபவம் எப்போ எவ்வளோ நேரமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு சொல்றது. ஹரே கிருஷ்ணா சொல்லிதான் உனக்கு பக்தி வரணும் அவசியமே இல்லையே. உன்னை நான் சொல்லியே பகவான் என்ன சொல்றான், நீ 16 மாலை சாண்டிங் பண்ணாதான் உனக்கு பக்தி வரணும். அது அவங்களுக்கு ஓகே, உண்மை 100% உண்மை. ஆமா, அதான் அது பொய் இல்லை. 16 மாலை சாண்டிங் பண்ணாதான் பக்தி வரணுது உண்மை, 100% உண்மை. அது உனக்கு இல்லை. ஆமா, அந்த வழியில போறவங்களுக்கு நிச்சயம் அப்படி பண்ணா பக்தி உண்டு. உனக்குதான் வந்துருச்சே, வந்த பக்தியை போய் நீ என்ன அப்ப சாதனை பண்ற? பலன் கிடைச்ச பிறகு நீ ஏன் சாதனை பண்ற? மாடி ஏறிட்ட பிறகு அப்ப படி எதுக்கு உனக்கு? நான் என்ன ஏன் இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. உண்மையை சொல்றேன், அனுபவிச்சதை சொல்றேன். பகவான் ஆனா நான் பண்ணுவேன், சாண்டிங் பண்ணுவேன், இது பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய அனுபவத்தை நான் மதிக்கல. அதான் மெயின். என்னுடைய அனுபவத்தை, எனக்கு பகவான் கொடுத்த அந்தரங்க அனுபவத்தை நான் மதிக்கல. அதான் உதாசீனப்படுத்திட்டேன். நம்ம அனுபவம் ஒரு அனுபவமா, அவங்களாம் மகாத்மாக்கள், அவங்களுடைய அனுபவம் தான் சத்தியம், அவங்க பேசுறதுதான் சத்தியம், இவங்க பேசுறதுதான் சத்தியம். அவரு உபன்யாசம் பண்றாரு, இவரு உபன்யாசம் பண்றாரு, அந்த மகாத்மா அவரு வசதி இவரு வசதி அப்படின்னு போய் அந்த அனுபவங்கள்ல போய் ஆஹா ஆமா கரெக்ட் அப்படின்னு சொல்லி பேசி அப்ப அந்த அனுபவமும் நிலைச்சு நிக்காம கடைசியில் என்ன ஆகுது, நம்ம அனுபவத்துக்கே வர வேண்டாது. இதுல கிடைச்ச சௌக்கியம் பேரானதால உனக்கு ஏன்னா மனசு குரங்கு மனசு, இது தாவிண்டே இருக்கும். குரங்கு மனசு என்னைக்கு நம்ம மதிச்சிருக்கோம் சொல்லும் பார்க்கலாம். உன்னையே நீ நம்ம உணர்ந்துட்டோம்னாவே வெளியே அலைய வேண்டிய அவசியமே இல்லை. நீ உட்காந்துருவீங்க, மௌனமாயிடுவீங்க. உனக்குள்ளவே எல்லா கஷேத்திர யாத்திரை தீர்த்த யாத்திரெல்லாம் எதுக்கு போனா, உனக்குள்ள இருக்கிற அந்த கஷேத்திரம் தீர்த்தம் எல்லாமே உனக்குள்ளவே இருக்கு. உனக்குள்ளே பகவான் இருக்கான். அதான் யோகினாம சர்வேஷம் மத்கந்த அந்தராத்மனாக பகவான் பிருந்தாவனம் உனக்குள்ள இருக்குது, அயோத்தியா உனக்குள்ள இருக்கு, கிருஷ்ண ராமன் எல்லாமே உனக்குள்ள இருக்கிறாங்கிறது நீ உணரல. அது உணராத வரைக்கும் நீ வெளியில லோலோன்னு அலைஞ்சுதான் ஆகணும். ஆனா வெளியில அந்த சாதனைகளை பண்ணாதான் உனக்கு பகவான் கொடுப்பான். அப்போ நீ பிரயத்தனம் பண்ணி தான் ஆகணும். நீ ஆராதனை அபிஷேகம் எல்லாமே புஷ்பம் என்னென்ன உற்சவங்கள் கொண்டாலும் அதெல்லாம் போய் பார்த்து தான் ஆகணும். பார்த்தா தான் உனக்கு உண்மையான திருப்தி சந்தோஷம் கிடைக்கும். அதான் பொய்யும் சொல்ல சத்தியம். ஆனா அந்தரங்கமா பக்தி வராத வரைக்கும் அதெல்லாம் சத்தியம். அந்தரங்கமா பக்தி வந்துடுச்ச பிறகு அது தேவையில்லை. நினைச்ச இடத்துலயும் பிருந்தாவன சூழ்நிலை அனுபவிக்கலாம், துவாரகா சூழ்நிலை அனுபவிக்கலாம், அயோத்திய சூழ்நிலை அனுபவிக்கலாம், எல்லாமே அனுபவிக்கலாம். நீ வைகுண்ட சௌக்கியத்தையும் இங்கே உட்காந்து அனுபவிக்கலாம். பாகவதம் படிக்கும் போதே அந்த வைகுண்ட சூழ்நிலையில அப்படியே படிக்கும் போதே பாகவத புரியும். மந்தார குந்தபுர குருபத் பல உன்னாக பகுலாம்புஜ பாரிச்சாதகா கந்தே அர்ச்சிதே துளசிகா பரணேன அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினைக்கும் போது, இந்த மந்தார புஷ்பம் இந்த புஷ்பம் அதெல்லாம் நினைக்கும் போது அந்த வைகுண்ட அனுபவம் நம்மளுக்கு ஏற்படும். சத்தியம். ஆனா என்னுடைய ஒரு குறை என்னன்னா, என்ன நான் மதிக்க மாட்டேன். என்னையே நான் மதிக்காத ஒரு ஜடம் நான். உண்மையிலேயே சொல்ல போனா நான் ஒரு முட்டாள். அப்படி நம்ம முட்டாளா இருக்கிறதுனால தான் இவ்வளவு நாள் என் அனுபவத்தை நான் அனுபவிக்க முடியாம, என் அனுபவத்துல நான் முன்னேற்றம் அடையாம மற்றவங்க அனுபவத்துல போய் நான் முன்னேற்றம் அடைய ஆசைப்பட்டது. இதான் புரிஞ்சுக்கணும். அதனால எனக்கு பகவான் இன்னைக்கு சொல்றேன், நான் என்ன நினைக்கிறேனோ ஒன்றும் இல்லைங்க, பகவத்கீதைக்கு பாகவதம் வியாக்கியானம் சொல்லலாம். வேணா பகவத்கீதை பூரா உபதேசம்வாங்க, பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பாகவதம் தான். நான் எனக்கு என்ன என் பிடிவாதம் என்னன்னா பகவான்களை கேட்பேன், பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பகவத்கீதையிலே எனக்கு ஓணும். அவ்வளவுதான், நான் கொடுத்தா போச்சு. நான் எப்படி கேட்கறேன்னா அப்படி கொடுப்பான் பகவான் அனுபவத்தை. பாகவதத்திலையோ ராமாயணத்திலையோ இல்ல பகவத்கீதையில எனக்கு என்ன அனுபவம் வேணுமோ அது கேட்டா கொடுப்பான். பகவத்கீதையில லீலை இல்லை, லீலை இல்லைன்னு யார் சொன்னது? விஸ்வரூபத்தை பகவான் காட்டுறேன், அது லீலை இல்லையா? லீலை இல்லையா?
அந்த இடத்துல பகவானை குழப்பி விட்டுட்டு அவனை இது பண்றான, இது லீலை இல்லையா? அர்ஜுனன் போய் நடுவானா பாசுபதாஸ்திரத்தை பெறுவதற்காக ஈஸ்வரனுடைய சண்டை போட்டவன். அப்படியேப்பட்ட இவனுக்கு அக்ஞானம் வந்துருமா? இதுவும் ஒரு லீலை தானே, பகவானுடைய லீலை தானே. ஒவ்வொரு விஷயமும் லீலை தான். அது லீலையா பார்க்க தெரியாம உபதேசமா பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு அது உபதேசம். அது லீலையா பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு பகவானுடைய லீலை. அது என்ன விளையாட்டு? பரமாத்மா அவன் சாட்டியை பிடிச்சிட்டு அர்ஜுனுக்கு தேரோட்டணும் தலையெழுத்தா? அப்படி ஒரு கையில சாட்டை பிடிச்சுன்னு ஒரு வழி பண்ண. அவன் குருவாவே இருக்கிறான், தெய்வமா இருக்கிறான், குருவா இருக்கிறான், அவனை தேரோட்டிய பார்த்த சாரதியாவும் இருக்கிறான். அப்படின்னும் போது இதெல்லாம் லீலை இல்லையா? பகவத்கீதையில அனுபவிக்க தெரிஞ்சவங்களுக்கு அது வேற. அந்த அந்த ஒரு விஷயத்தையே கான்சென்ட்ரேட் பண்ணி ஒருமுகப்படுத்தி அதை அனுபவிக்கிறவங்களுக்கு அந்த பகவத்கீதையிலேயே நோண்டி நுங்கத்துருவாங்க. அதுல அவ்வளவு அனுபவம் இருக்கு பகவத்கீதையில. தெரியாதவங்களுக்கு என்னமோ, தெரிஞ்சவங்களுக்கு பகவத்கீதை ஒரு புஸ்தகம் போதும். இவெல்லாம் நான் இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன்னா, இப்போ பகவத்கீதையை மட்டும் நீங்க ஒன்று தெரிஞ்சுங்க. இந்த பகவத்கீதையில பக்தி வந்துருச்சுன்னா, அந்த பகவத்கீதையில உள்ள லீலையை மட்டும், இந்த பகவத்கீதையுடைய இதை வச்சு மட்டும் நான் உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சேன்னா, பகவத்கீதையை தவிர நீங்க வேற புஸ்தகத்தை படிக்க மாட்டீங்க, பாகவத்தோடு போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு அனுபவங்களை இதுல இருந்து எடுத்து கொடுக்க முடியும். என்னடா உபதேசம் தான்டா? உபதேசம் மட்டும் இல்லை, சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபியாமி அச்சுதனா. 2 சேனைகளுக்கு நடுவுல பகவான் அந்த அர்ஜுனனுக்காக தன் கடாட்சத்தினால அப்படி ஆயுச அபகரிச்சு அர்ஜுனன் வெட்டிக்கிறதான். குமுதியும் அகரத்து ஆத்ம வித்யா சரணரதே. அப்போ அவளுக்கு ஆத்ம வித்தியும் கொடுத்தானே. இதுவும் ஒரு லீலை தானே, விளையாட்டு தானே. கொடுக்கறதுன்னா எடுக்கிறதுன்னா பகவானுக்கு. அப்ப அந்த உபதேசங்கள் மூலமாக அவனுக்கு அந்த கதையை அவனுக்கு சொல்ல முடியும். பகவானுடைய அந்த அர்ஜுனன் சூழ்நிலையை சொல்ல முடியும். அர்ஜுனன் இந்த நிலை, கிருஷ்ணன் இந்த நிலை, கிருஷ்ணன் எப்படி தன்னை மாதிரி மாத்தணும்னு நினைக்கிறான் அர்ஜுனன் அப்படின்றதெல்லாம் பகவான். அப்போ அர்ஜுனன் சொன்ன உபதேசம், அர்ஜுனன் சொன்ன தர்மங்கள் பௌதிகமானது, பகவான் சொல்ற உபதேசமும் ஆன்மீகமானது அப்படின்றது ஈஸியா பிரிச்சு, இதெல்லாம் வச்சு நம்ம அதை அலசி ஆராய்ஞ்சி அதை நோண்டி நுங்க எடுக்க ஆரம்பிச்சோம்னா பகவத்கீதையை விட்டுட்டு வேற எந்த புஸ்தகத்தையும் படிக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு பக்தி சொட்ட பகவத்கீதையில சொல்ல முடியும். அப்ப எங்க இருக்குது பக்தினா? பகவத்கீதையில இல்ல, எனக்குள்ள இருக்கிற அந்தராத்மாவில் இருக்கிற கிருஷ்ணங்களை, அந்தராத்மாவில் உள்ள பரிசுத்தத்துல இருக்கு அந்த பக்தி. அந்த கிருஷ்ண தியானத்துல இருக்கு, அந்த கிருஷ்ண அனுகிரகத்துல இருக்கு பக்தி. அவன் கொடுக்குற ஞானத்துல இருக்கு அந்த பக்தி. புரியுதுங்களா? அவன் கொடுக்குற அறிவுல இருக்கு பக்தி, அவன் கொடுக்குற வியாக்கியானத்துல இருக்க பக்தி, அவன் கொடுக்குற அனுபவங்கள்ல இருக்கு பக்தி, அவன் கொடுக்குற பாவங்கள்ல இருக்குது அந்த பக்தி. ஹிருதயத்துல இருந்து அது தோண்ட 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 இறைக்க கேணீர் சொருக்குன்ற மாதிரி நமக்குள்ள அந்த அனுபவங்கள் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அனுபவம் வரும் பகவத்கீதையில. நீ பகவத்கீதையே போதும்னு நினைப்பீங்க அளவுக்கு என்னப்பா பகவத்கீதை ஒரு உபதேசம், அது யாருக்குமே புரியாது, ரொம்ப நெருடல். யாருக்கு நெருடல் இல்லை, புரியறது இல்லை, அனுபவமாவே உண்டாயிடும் பகவத்கீதை. அப்படிலாம் அனுபவிச்சிருக்கேன். அது என்னன்னா என் துர்பாக்கியம், அதெல்லாம் எழுதி வைக்காம போயிட்டேன். அந்த அனுபவங்கள்லாம் என்னுடைய துரதிருஷ்டம். அந்த வரதெல்லாம் அந்த அனுபவத்தை நம்ம வர அனுபவம்லாம் ஒரு அனுபவமான அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டேன் பாருங்க. எனக்குள்ள ஏற்படுற அனுபவத்தையும் நான் உதாசீனப்படுத்திட்டேன். பகவான் கொடுக்குற அனுபவம் அது நல்லா இருந்தது, சுகமா இருந்தது, அதை அனுபவிச்சதை போய் நான் பொய் நினைச்சிட்டேன். நம்மளாம் அதெல்லாம் இல்லை, மகான்கள்லாம் வேற மாதிரி வியாக்கியானம் பண்ணுவாங்க அந்த பகவத்கீதைக்கு. நம்ம வியாக்கியானம்லாம் போய் தப்பு. கிருஷ்ண பக்தி உண்டாக்குனா கூட அது போய். எனக்கு கிருஷ்ண பக்தி உண்டாகுச்சு, அந்த அனுபவம் பகவத்கீதையில வரக்கூடிய அனுபவம். கிருஷ்ண பிரேமம் அதிகமா உண்டாச்சு, கண்ணில் கண்ணீர் வந்து. ஆனா இந்த கூட இதெல்லாம் நம்ம அனுபவம். இது என்னது? நம்ம அனுபவம். அடப்பாவி கிருஷ்ணன் உனக்கு அவ்வளோ அழகா இந்த பகவத்கீதைக்கு, அதுதான் பகவான் மாயில மாஸ்டான். உனக்கு போய் நான் ரகசியத்தை சொன்னேன் பார், பகவத்கீதை ரகசியத்தை உனக்கு போய் இந்த அனுபவத்தை கொத்த போறேன்னு பகவானே நொந்துக்கிறான். அவன் நான் வெளியில இவங்க உபன்யாசம், அவங்க பகவத்கீதை லெக்சர் விடுறாங்க, அதான் வேதாந்தமா இருக்குது, அதான் பக்திமயமா இருக்குது. அந்த வேதாந்தம் பக்திமயமா சொல்றாரு அந்த மகாத்மா ஸ்ரீ அண்ணா போடலாம். அதான் சூப்பர், அது கரெக்ட், கரெக்ட், அது நல்லா இருக்கு. அப்போ அதுல கிடைக்கிற இன்பம் பார்த்தா கரெக்டா இருக்கும். அவங்க கொடுக்குற வியாக்கியானம் பார்த்தா சாஸ்திர பிரகாரமா கரெக்டா இருக்கும். ஆனா அனுபவம் ஏற்படாது. ஓரளவுக்கு குறைஞ்ச சந்தோஷம் கொடுக்கும், அனுபவம் பெருசா ஏற்படாது. ஆனா எனக்குள்ள ஏற்பட்ட அனுபவத்தை பார்த்தா நான் அதை மதிக்காதனால்தான் நிறைய நான் எழுதி வைக்காம போயிட்டேன்.
அது பாகவத்திலேயோ ராமாயணத்திலேயோ பகவத்கீதையிலயோ கிடைச்ச அனுபவங்கள் எல்லாம் நிறைய கொஞ்சம் தான் எழுதி வச்சேன். அதுவே அதுலயும் சில புஸ்தகம் காணாம போய் அதுல 1-2 மிஞ்சி இருக்குது அந்த அனுபவங்கள். எப்படி இதை அனுபவிக்கணும், எப்படி இதுக்கு வியாக்கியானம் பண்ணணும், ராமாயணத்துக்கு வியாக்கியானம் ராமாயணத்திலே எடுப்பேன். ஏன்னா 2-3 விஷயத்த வச்சிருந்தா மனசு ஒருமுகப்படாது, ஒரே விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாதான் மனசு ஒருமுகப்படும் அப்படின்றதுனால ராமாயணத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. ஏன்னா ராம் பக்தி பண்றேன்னா அந்த ராம பக்தியில தீவிரமா இருந்தாதான் அந்த அனுபவம் ஏற்படும். நான் ராம் பக்தி வச்சுன்னு பாகவதத்துக்கு போய் பாகவத்துல நான் கோட் பண்ணேன்னா வியாக்கியானம் பண்ணேன்னா அப்புறம் நான் உன் பக்தி செதறடையுதுன்னு அர்த்தம். கிருஷ்ண பக்தி விட்டு ராம் பக்தி விட்டு கிருஷ்ண பக்தி தாவிச்சுன்னு அர்த்தம். அப்போ அனுபவம் கெட்டு போயிடும். அதனால்தான் நான் என்ன பண்ணேன், பகவான் எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தான்னா, நீ ஒரு விஷயத்தை வியாக்கியானத்தை இன்னொரு கிரந்தத்துல தேடவே தேடாத. அந்த விஷயத்துல உள்ள கிரந்தத்துல அந்த பரம்பொருள் ராமர்னா ராமர் பக்தி உனக்கு உண்டாகனா ராம பக்தியிலன்னா அந்த ராமாயணத்திலேயே நீ நோண்டி நுங்கெடுக்கணும், அதுலயே நீ வியாக்கியானம் பண்ணணும். அப்போ அதுல ஸ்லோகத்துக்குன்னா அதுக்கு வியாக்கியானம் அதுலயே இருக்கும். கண்டிப்பா மகரிஷிகள் எல்லாம் பொருத்தமா தான் வச்சிருப்பாங்க. இது ஆசிரம், புரியுதுங்களா, ஒரு மனுஷனா செய்யப்பட்டது கிடையாது. இது தெய்வீக கிரந்தம் இது, புரியுதுங்களா. அதனால இது எல்லாம் பர்ஃபெக்டா தான் இருக்கும், பூர்ணமானதா தான் இருக்கும். ஆனா அது எப்படி வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னு பகவான் எனக்கு சொல்லி கொடுப்பான். இதெல்லாம் நான் எங்கேயுமே கத்துக்கல. இப்ப எப்படி பாகவதம் படிக்கிறதுக்கு பகவான் எங்கேயுமே பகவானே சொல்லி கொடுத்தாலும் எங்கேயும் கத்துக்கலையோ, எந்த பிராமணத்துலயும் போய் நான் குருகுல வாசம் பண்ணி நான் கத்துக்கல, கண்டிப்பா கத்துக்கல. குருகுல வாசம் பண்ணி பகவானே குருவா அந்த சொல்லி கொடுத்தான். பாகவதம் எப்படி படிக்க சொல்லி கொடுத்தானோ அதே மாதிரி அனுபவத்தை கொடுத்தானோ இதெல்லாம் அதான் சொல்றேன். அது மாதிரி ராமாயணத்துக்கு வியாக்கியானம் நீ வேற கிரந்தத்தில் தேனா அந்த வேற கிரந்தத்தினுடைய தேவதையில நீ பக்தி சதறடைஞ்சித்து. நான் என்ன சொல்றேன்னா, ராம் பக்தினா ராம் பக்தியிலேயே போயிடு, நீ பாகவத் திரும்பி பார்க்காத. நீ பாகவத்துக்கு உதாரணம் காட்டினா அப்போ உன் பக்தி ராம் பக்தியில நீ தீவிரம் போக மாட்டேன். ராம் பக்தி அனுபவம் ஏற்படாது. அப்படி ஏற்பட்டாலும் லைட்டா ஏற்படும், அவ்வளவுதான், பெருசா ஏற்படாது. நீ கண்ணில் கண்ணீர் வடிக்கணும், அந்த ராமனை தவிர வேற எதுவும் தெரியக்கூடாது. அந்த ராமர் தான், ராமாயணம் தான் வசதி. அப்போ உனக்கு தானே ராமாயணம் தான் வசதியா, ராமர் தான் பரபிரம்மமா, ராமர் தான் எல்லாமே அப்படி தோணணும். அப்படி பகவான் எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தான். இதெல்லாம் நான் எங்கேயுமே கத்துக்கிறது கிடையாது. ஒரு விஷயத்துல தீவிரமா ஈடுபடனா அந்த விஷயத்திலேயே வியாக்கியானம் எடுக்கணும். அந்த ராமாயணத்திலேயே வியாக்கியானம் எடுக்கணும், தவிர வேற கிரந்தத்துக்கு போகவே கூடாது. தப்பி தவறோட போகக்கூடாது. இன்னும் ராமாயணத்துல குறை இருக்கு, ராமாயணத்துல என்ன வியாக்கியானம் இல்லையான்னா அப்படின்னு நினைக்கணும். ஏன் இதுல இல்லாததா, இதுலயே நான் இன்னும் ஃபுல்லா முடிக்கல. எங்க அப்பா தான் சொல்லுவாரு. எங்க அப்பா அந்த ரத்தத்துல வருதான்னு தெரியல. எங்க அப்பா மகாபாரதம் பாக்குறாரு. மகாபாரதம் சிடி, அப்போ மொசபர் சிடி வெளியிட்டாங்க. இந்த பாக்ஸா, அதாவது என்னன்னா மகாபாரதம் கதை இதிகாசம். அந்த மகாபாரதம் பார்த்துன்னு இருக்காரு 2-3. அவர் எப்படியும் அந்த எத்தனையோ எபிசோடு அது நிறைய எபிசோடு, 100 எபிசோடு மேல இருக்கும் அந்த மகாபாரதம். ஃபுல்லா பார்த்துட்டாரு. ஃபுல்லா ஒரு நாள் பூரா பார்ப்பாரு. ஒரு நாள் பூரா எப்படியும் 10 எபிசோடு பார்த்துட்டு வருவாரு. பார்த்துட்டு திருப்பி என்ன பண்ணுவாரு, அதையே பார்ப்பாரு. அப்போ எங்க அப்பா கேட்குறேன், எப்பா கிருஷ்ணா சீரியல் பாருப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு எங்க அப்பா சொல்றேன். நான் மகாபாரத சீரியல் பார்த்துட்டு இல்ல ராமாயண சீரியல் கிருஷ்ணன் அடப்படா இதே நான் சரியா பார்க்கல முழுசா. என்னப்பா நீ ஃபுல்லா பார்த்துட்டு வரணும்? இல்லடா நான் இன்னும் சரியா பார்க்கலடா. அப்ப அவர் பார்க்கலன்றது என்னன்னா, உன்ன மனசுல 10 தடவை எப்படியும் அவரு அந்த சீரியலையே, அந்த மகாபாரத சீரியலையே, மசூர் சீரியல் பல தடவை பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு கூட என்ன சொல்றாரு, இன்னும் நான் ஆழமா போல, இன்னும் நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கல மகாபாரதத்துல, இன்னும் நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்றது அதை நாசுக்கா சொல்றாரு. இன்னும் நான் சரியா பார்க்கல முழுசா. அப்பா நீ ஃபுல்லா பார்த்துட்டியப்பா, கிருஷ்ணா சீரியல் பாருப்பா. கிருஷ்ணா சீரியல் எனக்கு வேணாடா, அதெல்லாம் வேணாம். மகாபாரதம் எனக்கு இன்னும் நான் நிறைய பார்க்கணும். அப்போ எந்த அளவுக்கு ஆழ்ந்து போறாரு எங்க அப்பா. அப்ப எங்க அப்பாக்களை கத்துக்கிறது தான் ஒரு விஷயம்னா, அந்த கசடற அதை நோண்டி நுங்கெடுத்து அதுல ஃபுல்லா ஆழ்ந்து போகணும். அது என்ன இருக்கு டீப்பா கடைசி வரைக்கும் போய் பார்க்கணும். அந்த மகாபாரதத்துல அவர் என்னதான் லயிச்சாரு தெரியல. ஒரு தடவை நம்ம பார்த்தாவே சலிச்சிடும், ஒரு 2-3 தடவை பார்த்தா ஒரு விஷயத்த நம்ம சலிப்பு தட்டுறோம். ஆனா ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் ஆழ்ந்து போக தோணும். அப்ப அந்த மகாபாரதத்துல விதுரர் சொல்ற நீதி, பீஷ்மர் சொல்ற நீதி, அந்த அம்பு படிக்கல எல்லாத்தையும் நோட் பண்ணுவாரு எங்க அப்பா. கவனிச்சு திருப்பி பார்ப்பாரு. அந்த கட்டத்தை பார்த்துட்டு ஃபுல் எபிசோடுமே எத்தனையோ தடவை பார்த்துட்டாரு. ஆனா இன்னும் திருப்பி அவர் பாட்டுக்கு பார்த்துட்டே இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்?
வேற சீரியல் போக மாட்டார். அப்போ அதில் என்ன இருக்கு? அதில் எனக்கே போர் அடிச்சிடும் கொஞ்ச நேரம் பார்த்தோன்னா. அந்த மகாபாரத்தை அப்படியே பேசின்னு இருப்பாங்க, ஒரு மாதிரி போர் அடிக்க டக்குன்னு ஏந்து வந்துடுவேன். ஆனால் எங்கள் அப்பா விடவே மாட்டார், ரொம்ப ஜாக்கிரதையாக பார்ப்பார். அந்த 100 எபிசோட் மேலே இருக்கும். அந்த சீரியலை ஃபுல்லாக எப்படியும் 10 தடவை பார்த்துட்டு திருப்பி அதிக போட்டு ஆனாலும் 11 தடவை அதான் பார்க்கணுன்றாரு. வேற சீரியல் மாற மாட்டார், கிருஷ்ணா சீரியல் போக மாட்டேன்றாரு. இதுதாங்க இந்த ஒரு மனப்பான்மை தான் எங்கள் அப்பா நான் கற்றுக்கினேன். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்றது இது சத்தியமான விஷயம். எங்கள் அப்பா சொன்ன இந்த சொல்ற வார்த்தை மந்திரம் போல ஒன்றும் இல்லைங்க. பாகவதத்தில் பார்த்தா நிறைய மெசேஜஸ் நிறைய இருக்குது. ஏமா அந்த மகாபாரத்தில் ஒரு மெசேஜ் சொல்கிறாரு, அது ஏதோ ஒரு மெசேஜ், அதை நான் சொல்ல விரும்பல, ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது என்னன்னா, மாடு இடையனுக்கு அடங்கலன்னா சரி, இருந்தாலும் சொல்லிடுறேன். மாடு இடையனுக்கு அடங்கல்னா, மனைவி கணவனுக்கு அடங்கல்னா, ஒரு குரு சிஷ்யனுக்கு அடங்கல்னா, அது எப்படி வேணும்? அந்த ஒரு விஷயம் மகாபாரதத்தில், இது பாகவத்திலையும் வருது இந்த ஒரு உதாரணம். அந்த உதாரணத்தை திருப்பி சொல்லுவார் சூப்பராக எங்கள் அப்பா. அப்படின்னா ஒரு விஷயத்துல எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ ஆழ்ந்து போயிருக்காரு, அந்த விஷயத்த மனசுல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதை உயர்வா, அந்த மகாபாரத்தை உயர்வா கொண்டிருந்தால் மட்டும்தான் அவங்களால அதை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா சான்ஸே கிடையாது. சாதாரண மற்றவங்களால இதெல்லாம் என்னதான் மகாபாரதம் ஏறின வியாசரே வந்தா கூட இந்த அளவுக்கு அனுபவிப்பாங்களான்னு தெரியல. உண்மையிலே என் அப்பா அப்படி அனுபவிச்சார் அந்த மகாபாரத்தை. அதுல என்னதான் இருக்குன்னா அதான் விஷயம். அவங்களுக்கு வேற எதை கொடுத்தாலும் அவங்களுக்கு டேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்துல தான் டேஸ்டா இருப்பாங்க அவங்க. அது மாதிரி இப்ப ராமாயணத்துல வியாக்கியானம் பண்ணும்போது, நான் ராமாயணத்துக்கு ராமாயணத்துல இருந்து நான் டெஃபினேஷன் கொடுக்கணும்னா, டெஃபினேஷன் கொடுக்கறது நானே பாகவத்துக்கு தாவக்கூடாது, பகவத்கீதைக்கு தாவக்கூடாது. ராமாயணத்திலேயே நோண்டணும். இந்த நோண்டணுன்ற வார்த்தை ஏன் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு ஆழ்ந்து போகணும் ராமாயணத்துல. அப்பதான் ராம பக்தியில் நிஸ்தரமா இருக்க முடியும். எவன் என்ன வேணாலும் சொல்லட்டும், ராமரோட கிருஷ்ணர் தான் வஸ்தி, சிவன் தான் வஸ்தி, முருகர் தான் வஸ்தி, யார் என்ன வேணா சொல்லட்டும். நீ எப்படி இருக்கணும்? ராமன் தான் பரபிரம்மம், அப்படி இருக்கணும். அந்த ஸ்திர புத்தி யாரிடத்துல இருக்கோ அவன் ராமன் பிரத்யட்சம் ஆயிடுவார். அவன் தான் குருவினால பரிபூர்ணமா அனுகிரகிக்கப்பட்டவன். அப்ப பகவானே குருவா இருந்து, கிருஷ்ணனே குருவா இருந்தாலும், ஆனா ராமாயணத்தை படிக்கும் போது என்னன்னா, பாகவத்தை திரும்பி பார்க்க பகவான் என்ன விட மாட்டான். ஏன்னா ராமாயணத்திலேயே நோண்டி நுங்கெடுக்க சொல்லுவான், ராமாயணத்திலேயே வியாக்கியானம் பண்ணணுவான். ராமாயணத்திலேயே அர்த்தம் உனக்கு என்ன, ராமாயணத்துல என்ன இல்லை, ராமாயணத்திலேயே உனக்கு வியாக்கியானம் இல்லாம போயிடுச்சா உனக்கு? ராமாயணத்துல வியாக்கியானம் ஏன் உனக்கு ரந்தத்துக்கு தாவற, ஏன் ஸ்காந்த புராணத்துல தேர்ற, ஏன் அந்த இதுல எல்லாம் தெரிஞ்சது படிச்சேன்னு பெரிய பண்டிதன் நானு, எனக்கு உபநிஷத்துலாம் தெரியும், எனக்கு மற்ற புராணங்கள்லாம் தெரியும் காண்பிச்சுக்கிறதுக்கா? உனக்கு அனுபவம் வராது. நீ பண்டிதனா, நான் இத்தனை சாஸ்திரம் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு அதெல்லாம் கோட் பண்றதுக்கு நீ அதெல்லாம் படிச்சதெல்லாம் புலம்பலாம். நான் ஆழ்வார் பாசனம்லாம் படிச்சிருக்கேன், நான் அவங்கெல்லாம் தெரியும், அதனால இதுல இருந்து நான் கோட் பண்றேன்ப்பா, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு மக்கள் புகழ்ந்ததுக்கு வேணா நீ நிறைய படிச்சதை வெளிப்படுத்திக்கலாம். ஆனா உனக்கு அனுபவம் ஒண்ணுன்னா, உனக்கு உண்மையான ஒரே பக்தியில ஸ்திரமா இருக்கணும்னா, பல வியாக்கியானங்கள், பல புராணங்கள்ல போய் வியாக்கியானம் பார்க்காம, அந்த ஒரே புராணத்திலயோ இல்லாட்டி ஒரே இதிகாசம் ராமாயணம், அந்த ராமாயணத்துக்குள்ளவே நீ வியாக்கியானத்தை தேடணும். அப்பதான் ஒரு பக்தியில ஸ்திரமா இருக்க முடியும். இது எனக்கு பகவான் ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுத்தான். அப்ப நான் நிறைய படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய புலமையை நல்ல பண்டிதனா ஆகணும், நிறைய கத்துக்கணும்னு அவசியம் இல்லை, மண்டையை போட்டு உருட்டணும்னு அவசியம் இல்லை, நம்ம போய் நிறைய படிச்சு மெமரியில் ஏற்றிக்கின்னு மண்டையை உடைச்சிக்கணும்னு அவசியம் இல்லை. கடைசியில் சமயத்தில் மறந்து போயிடும். அதெல்லாம் மறந்து போய் அப்போ அவமானப்படுவோம். சில இடத்துல அந்த ஸ்லோகம் வராமல் எதுக்கு வேண்டாம். நிறைய படிக்காத, ஒன்ன பொடி உறுதியா பொடி, அவ்வளவுதான். இதுதான் பகவான் எனக்கு சொல்லி கொடுத்தான். நீ ராமாயணம்னா ராமாயணத்துல போயிடு, ராமாயணத்துல மூழ்கிடு. உனக்கு என்ன குறை? அதில் எல்லாத்தையுமே ராமாயணத்துல அடக்குப்பாரு, எல்லாத்தையுமே ராமாயணத்துல அடக்குப்பாரு. இப்போ ஒன்றும் இல்லை, சில பேர் சொல்லுவாங்க கடல் கடைஞ்சி
பகவானே வந்து கூட சேர்ந்து கடலை கடைய வச்சு அந்த அமிர்தத்தை பெற்றபடி மோகினி அவதாரத்தை அமிர்தத்தை பெற்று கொடுத்தார் அப்படின்னு நான் என்ன சொல்றேன், இதே கடல்ல கடந்துட்டாங்களே இந்த சம்சார சாகத், இந்த சம்சார சாகத்திலே சுகத்தை அனுபவம் அல்பமான இந்த தேவாமிர்தம் சாப்பிட்டு தேவர்களுக்கும் அழிவு உண்டு பிரளய காலத்துல. ஆனா அழிவற்ற பதவி அடையறதுக்கு ராமருக்காக மலைகளை சுமந்து பாறைகளை சுமந்து அந்த பாலத்தை போட்டு அந்த கடலையே கடக்கும்படி செய்தார்களே, அதான் தாரக மந்திரம். சம்சார சாகத்தை கடக்கும்படி செய்யக்கூடிய ராமநாமம். அந்த ராமநாமத்தை பிடிச்சிருந்த வானர்கள் வந்து இந்த தேவரோட வசதி. ஏன்னா தேவர்களே வந்து ராவண கிரகத்துக்கு போக முடியும். ஒரு காத்து கூட வாயுதேவன் கூட ராவண அனுமதி இல்லாம உள்ள நுழைய முடியாது ராவண லங்கையில. ஆனா வானர்கள் சுலபமா போய் ராட்சர்கள்லாம் அப்படியே கட்சி கொதறி சாகச்சிடுறாங்க அப்படின்னு ராம நாமத்தினால். அப்ப ராம பக்தர்களாகிய வானர்கள் தான் வசதி அப்படின்னு சொல்லுவேன் உபன்யாசம் பண்ணும்போது. அப்ப அந்த ராம பக்தியில தீவிரமா இருக்கும்போது மற்ற பக்திகள்லாம் அண்ணாண்டதான், ரெண்டாவது பட்சம் தான் வரலாம். ராம பக்தி தான் வசதியா தோணும். அப்படி வியாக்கியானம் பண்ணணும். அப்படி வியாக்கியானம் பண்ணாதான் ஒரு பக்தியில ஸ்ட்ராங்கா போக முடியும். அந்த ராமரை தவிர பரபிரமம் வேற எதுவும் கிடையாது. ராமரோட வசதி எனக்கு கிருஷ்ணன் கூட கிடையாது அப்படின்னு கிருஷ்ணனே சொல்லி கொடுப்பான். கிருஷ்ணனே பகவான் குருவா இருந்து எனக்குள்ள அந்த ராமாயணத்தை படிக்கும் போது இப்படி சொல்லி கொடுப்பான். ஏன்னா அவனே தானே ராமன், அவனே தான் ராமன். அப்ப அவனை தன்னை மட்டம் தட்டிக்கிறான். மட்டத்தில் உண்மையை சொல்றான், யதார்த்தத்தை சொல்றான். நீ ராம் பக்தியில தீவிரம் போன ராமரை தரிசனம் பண்ண ராமன் நினைச்சு உருகணும்னா அந்த ராம் பக்தியை விட்டு நீ வேற எதுக்கும் பகவான் உன்னுடைய உண்மையை தான் பார்ப்பான். உன்னுடைய உண்மையான பக்தி பார்த்து தான் உனக்கு பக்தி கொடுப்பான், உனக்குள்ள பிரேமையை கொடுப்பான். முக்தியும் ததாதி கற்கிச்சித்தன்ன பக்தி யோகம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா பாகவதத்துல. இப்ப பாகவத்தை கோட் பண்றேன் பாரு. இப்ப நான் பொதுவா பேசுறதால கோட் பண்றேன். இப்ப ராமாயணம் பத்தி இப்ப நான் பேசும்போது கோட் பண்ண மாட்டேன். ராமாயணம் பத்தி பேசி யதார்த்தமா பேச கூட கோட் பண்ணுவேன். ஆனா தீவிரமா பேசும்போது ராமாயணத்துல அதான் உயர்ந்த நிலை. அந்த சமயத்துல ராமாயணத்துல தான் நான் கோட் பண்ணுவேனே தவிர வேற பாகவதத்திலயோ பகவத்கீதையிலயோ போய் தாவவே மாட்டேன். என் பக்தி செதறஞ்சிடும், அந்த தெய்வத்துக்குள்ள போயிடும், கிருஷ்ணத்துல போயிடும் என் பக்தி. என் ராம பக்தி கெட்டு போயிடும். நான் ராம பக்தியில ஸ்திரமா இருக்கணும்னா ராமாயணத்திலேயே வியாக்கியானத்தை தேடணும். புரியுதுங்களா? நாங்க ரொம்ப பேசிட்டேன்னா டைம் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஏதோ பழைய அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணிக்கிட்டேன். உண்மையை யதார்த்தமா சொல்லிதான் ஆகணும். அதனால ஒரு விஷயத்த நம்ம பக்தி எப்படி அனுபவிக்கணும், உனக்கு பக்தி வரணும்னா இந்த உபதேசங்களை கண்டிப்பா நாம கடைப்பிடிக்கணும். எனக்கு எந்த ஸ்தாபனமோ எதுவோ எனக்கு முக்கியம் இல்லை. ராமாயண புஸ்தகத்தை வச்சுட்டியா, அந்த ராமாயணத்தை மட்டும் படிக்கிறியா, அந்த ராமாயணத்தை ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நிறுத்தின்னு படிக்கிறியா, இல்லாட்டி ஒரு கட்டத்தை இல்லாட்டி உனக்கு பிடிச்ச கட்டத்தை எடுத்து படிக்கிறியா, அந்த கட்டத்தில் உனக்கு பக்தி வரணுமா, அந்த கட்டத்தில் உள்ள விஷயங்களுக்கு நீ வியாக்கியானம் பார். அந்த பரந்த நோக்கத்தோட பார்க்கணும். அந்த பரந்த மனநோக்கம் ராமாயணத்துக்குள்ள இருக்கணும், வேற எங்கேயும் தாங்கக்கூடாது. அந்த ராமர் சம்பந்தமா இருக்கணும், பக்தியை விட்டு விலகக்கூடாது. பௌதிக விஷயமா அந்த கதை இந்த கதை அந்த கதை. இப்போ கைகை கூணி பேசுறது கூட நல்லா ராம சம்பந்தமான விஷயமா இருக்கும் பாருங்க. நீ வேணா ராமாயணத்தை அது அந்த இடத்துல தான் நம்ம பக்தியை கத்துக்க முடியும். தசரத புலம்பல் கூட ராமர் பத்தி சம்பந்தமா இருக்கும். ராவணன் சபையை கூட்டி பேச கூட ராமர் பத்தி சம்பந்தமா இருக்கும். ராமாயணம் பூரா பார்த்தா நம்ம இந்த விஷயத்தை இது நம்ம பகவானை எடுத்து காட்டணும். பாத்தியா இங்க ராமர் விட்டு விலகி இருக்குதா, வால்மீகி எப்படி எதிர்க்கா பாத்தியா. இதான் ஒரு குருமார்களுக்கு நம்ம கத்துக்க வேண்டியது. அப்ப பகவானுக்கு அந்நிய விஷயமா பேசவே மாட்டாங்க மகான்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு கிருஷ்ண ஹிருதயத்துல இருந்து பகவான் குருவா இருந்து என்ன சொல்லி கொடுப்பான். சொல்லி கொடுத்தானா நம்மளுக்கு அருமையா இருக்கும் ராமாயணம். அந்த ராமாயணத்துல நீ எடுத்தன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு என்னால் வியாக்கியானம் பண்ண முடியும். அப்படிதான் இந்த ராமாயண மாமான்னு ஒருத்தர் இருந்தாரு, அண்ணாவுடைய கோஷ்டில் இருந்தாரு ஒரு ராமாயண மாமா. அவர் ராமாயணத்தையே 100 1000 ராமாயணம் மேல பாராயணம் பண்ணியிருக்காரு அவரு. அப்படின்னா அதுல அவங்களுக்கு ஒரு பித்து, அதுல ஒரு ருச்சி. அதை விட்டு வேற எதுவும் பாராயணம் பண்ண மாட்டாங்க, பாகவதம் எதுவுமே வர மாட்டாங்க. அந்த ராமாயணத்துல பகவான் அவங்கள வழி நடத்துவான், குருவா இருந்து அவங்கள வழி நடத்துறது மட்டும் இல்ல அதுல ஆழ்ந்து போக வைப்பான். அதுக்கே பல புஸ்தகங்கள் நிறைய அனுபவங்கள் அவங்களுக்குள்ள உண்டாகும். அந்த அனுபவங்கள்லாம் எழுதி அண்ணாக்களே கொடுத்துருக்காரு அவரு. அந்த ராமாயண மாமா அண்ணாக்களே கொடுத்துருக்காரு எழுதி அந்த அனுபவங்கள்லாம். அந்த ராமாயணத்துல ஏற்பட்ட அனுபவத்தெல்லாம் அண்ணாக்களே எழுதி கொடுத்துருக்காரு. அவ்வளவு அருமையான அனுபவங்களா இருக்கும், திவ்ய அனுபவமா இருக்கும். அந்த வியாக்கியானங்களை பார்த்தா, அந்த ராமாயண வியாக்கியானம் பார்த்தா அப்படி இருக்கும். சொட்ட ராம் பக்தியில அப்படியே மெல்ட் ஆயிருப்பாங்க.
அப்போ அந்த அனுபவத்துல அவங்க தெளிச்ச அந்த சந்தோஷத்துல ஒரு தீவுல கூட வெளியில போய் வேற யாருன்னா உபன்யாசம் பண்ணா கூட அதை கேட்டா கூட அவங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்படாது, ஒரு தீவுல கூட ஏற்படாது. நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்குள்ள அனுபவம் தான் முக்கியமே தவிர அந்த அனுபவம் உனக்குள்ளே இருக்கணும், உனக்குள்ளே இருக்குதே தவிர நீ வெளியில நேரத்துல போய் நீ அனுபவம் கேட்டினா அது குறைஞ்சபட்ச அனுபவமா தான் இருக்கும். ஓரளவுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிருக்கும், அது அனுபவமா இருக்கும். அப்ப என்ன சொல்றாங்க மகான்கள், மனசு பரிசுத்தமானாதான் அந்த அனுபவம் வரும். உண்மைதான். அது என்னைக்கு பரிசுத்தமா வருது? நிறைய சாண்டிங் பண்ணணும், நிறைய இந்த சாதனைகள் பண்ணணும், அந்த சாதனை பண்ணணும், அதெல்லாம் படிப்படியா போறது உண்மைதான். அந்த அந்த விஷயம் உனக்கு, அந்த விஷயம் கூட உனக்கு விதிக்கப்பட்டிருந்தா கூட, உனக்கு விதிக்கப்பட்டிருந்தாதான் உனக்கு அந்த அனுபவம் கூட ஏற்படும். இல்லைன்னா அதுல இருந்து பின்வாங்கிடுவேன். எத்தனை பேர் பக்திக்கு தீவிரமா ஒரு விஷயம், இஸ்கான்லயே எல்லாம் தீவிரமா இருக்காங்களான்னு கேட்டா இல்ல, நிறைய பேர் பின்வாங்கிடுறாங்க, ஒரு கடமையை செய்யறாங்க, இது பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு குரு ஆசிரியனால நிச்சயமா மோட்சம் உண்டு. பக்தி ஓரளவுக்கு சில பேருக்கு தான் அது ரொம்ப ஆழ்ந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, சில பேர் அது பார்த்தா அதுல தீவிரமா ஈடுபடுறாங்கன்னு அர்த்தம். அந்த குரு விசுவாசம், அந்த குருமாரானது அவ்வளோ அனுபவத்தில் இருக்கணும். இருந்திருந்தாதான் அவர் ஆசைக்கிற அந்த சிஷ்யர்களுக்கு அந்த அனுபவம் ஏற்படும். இல்ல அந்த சிஷ்யர் குரு கோடு போட்டார் நம்ம ரோடே போட்டலாம் சொல்லிட்டு அவங்க தீவிரமா ஈடுபட்டாங்கன்னா அவர்கள் குருவுக்கு மிஞ்சின சிஷ்யனாக அவர்களுக்குள்ள அந்த அனுபவம் ஏற்படும். இதையும் நான் பார்த்திருக்கேன், இது இஸ்கான்லயே பார்த்திருக்கோம். அவங்க பிச்சு ஓதுருவாங்க பாகவதத்தை. அப்ப பகவான் அவங்களுக்கு அப்படி படியாந்துருக்கான். அது எல்லாருக்கும் சாத்தியமாகாது, புரியுதுங்களா? எல்லாம் சாதனைகள் பண்ணலாம், ஆனா யாருக்கு எப்படி சாத்தியமாகனா அவங்க கர்ம வினைப்படி. நிறைய பாவம், கொஞ்சம் பாவம், அது கர்ம வினைப்படி ஒன்னும் கரையிலன்னு சொன்னா இவன் இப்பதான் புதுசா வந்தான், ஆனா அனுபவத்தை உச்சியில போயிட்டான். இவன் 20 வருஷமா இருக்கிறான், ஆனா ஒன்னும் அனுபவமே ஏற்படல. அப்படி பேர் சில பேர் பார்த்துருப்போம். ஏன்னா இன்னும் அந்த பக்குவம் அடையல அப்படின்னு அர்த்தம். இன்னும் அந்த அந்த ஹார்ட் கிளியர் ஆகல, இருதயம் சுத்தமாகல ஒன்றுன்னு அர்த்தம். உலக விஷயங்கள்ல இன்னும் அந்த குப்பைகள்லாம் உள்ள ஏறி போயிருக்கிறது. உலக விஷயத்துல மனசு மேயுது. ஆமா, மனசு உலக விஷயத்துல மேயுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இவன் மனசு பரிசுத்தமா இருக்கு, உலக விஷயமே இல்லை, சுத்தமா பகவத் விஷயம் மட்டும்தான் மனசு இருக்குன்னு அவன் மொதல் இன்னைக்குதான் வந்திருப்பான். அவன் மொதல் அனுபவத்தின் உச்சியில போயிட்டு இருப்பான். இந்த ஹார்ட் கிளியரா இருக்கு, இந்த ஹார்ட் கலங்கமா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இவன் எவ்வளவு நாள் பக்தி பண்ணாலும் இவனுக்கு இவன் அடைய முடியாது எது, அந்த கிருஷ்ண பிரேமைய. இவன் உடனே வந்தவன் உடனே ஆட்டு பரிசுத்தம் அவன் உடனே சீக்கிரம் மாஞ்சிட்டு இருப்பான். இப்ப தீட்சை கூட வெளிப்புறமான சர்வீஸ் பண்றான், வெளிப்புறமான கடைபிடித்தல் வச்சு நாம நிறைய சொல்றேன், 16 மாதம் சொல்றான், இதை வச்சுதான் தீட்சை கொடுக்குறாங்க. ஆனா பகவான் கொடுக்குற தீட்சை அப்படின்னா ஒன்னு அந்தரங்க மாற்றத்தை வச்சுதான் பகவான் தீட்சை கொடுப்பான். அவன் புதுசா வந்தானா, லேட்டா வந்தானா, இல்லாட்டி பழைய டிவோட்டியா, அதெல்லாம் பகவான் பார்க்கறதில்ல. அவனுக்குள்ள எந்த அளவுக்கு மனமாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது அதை வச்சுதான் பகவான் தீட்சை கொடுப்பான். அப்படின்னு அனுபவம் கொடுப்பான்னு அர்த்தம். அந்த பாகவதத்திலயோ ராமாயணத்திலயோ அனுபவத்தை கொடுப்பான். அப்ப பகவான்களை சர்டிபிகேட் வாங்குறது தான் முக்கியமே தவிர இந்த சாதாரண மனுஷனிடத்துல சர்டிபிகேட் வாங்குறது முக்கியம் கிடையாது, புரிஞ்சுக்கணும். ஏன்னா குருமார்ல சொல்றேன், பொதுவா சொல்றேன். இப்ப நம்ம ஸ்கூல்ல கூட காலேஜ் கூட சர்டிபிகேட் வாங்குறோம்னா அந்த சர்டிபிகேட் முக்கியம் இல்லை. இப்போ குருமார் இடத்துல உனக்கு தீட்சை கொடுறதுன்னா குருமாரில் பகவானை நேசிக்கணும்னா அப்போ உன் பக்தி அந்த குரு கொடுக்குறாரோ இல்லையோ அந்த சிஷ்யனுக்கு உயர்ந்த பக்தி கொடுத்துருவாரு. ஏன்னா குருவை நீ பகவானை நினைச்சதுனால. அப்போ பகவத் லீலையை நீ குரு மூலமா பார்ப்ப, அது வேற விஷயம், அது டாபிக்கே வேற. அதனால எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இப்போ பகவானை தெரிஞ்சுக்கிட்டா போதும், நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இப்போ நான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறேன்னு தப்பா நினைக்க வேணாம். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசல, எல்லாம் தெரிய வச்சா அதனால பேசுறேன், பகவான் தெரிய வச்சதுனால பேசுறேன். இதுதான் விஷயம். லோக விஷயங்கள் அனைத்து எல்லாரும் யாருக்கும் தெரியாது, தெரியும். ஆனா லோக விஷயத்தை ஏன் விட முடியல? பகவான் அந்த வழி நடத்தணும். அவன் உள்ள இருந்து தட்டி உன் அனுபவத்தை திருப்பணும், உன் மைண்டை திருப்பணும். அதான் பைபிள் ஒரு வார்த்தை, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனசை திருப்பணும். அது ஆங்கிளை திருப்பிட்டேன்னா அப்போ டேக் டைவர்ஷன், அது அபவுட் டர்ன், அப்படியே ரிஃப்ளெக்ஷன், அப்படியே
ரிவர்ஸ்ல திருப்பினா தான் உள்ள வெளிப்புறமா பார்க்குற அந்த பார்வையை திருப்பி உள்முகமா திருப்பணும். உள்முகமா திருப்பி பார்த்தா தான் பகவான் உனக்குள்ள காட்டுவான். அப்பதான் அந்த அனுபவம் சித்திக்கும், இல்லைன்னா வராது. அதனால இதெல்லாம் டம்பத்தினாலேயோ நான் பெரிய எனக்கு எல்லாம் படிச்சிருக்கேன், நான் பெரிய பண்டிதன் அப்படின்ட்டு பெரிய நல்லா ஸ்லோகமாக மனப்பாடம் பண்ணி சொல்றதுனாலையும் பல புராணங்களை படித்து பல உதாரணம் காட்டுறதுனாலையும் இந்த அனுபவம் ஏற்பட்டுறாது. வினா மகத்பாத ரஜோபிஷேகம், அந்த அனுபவத்தின் உச்சியில் இருக்கிறவங்களுடைய திருவடி தோழி எடுத்து சில தரிச்சென்றால் வழிய வரவே வராது. இதுதான் சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ அந்த அனுபவத்தின் உச்சியில் யார் இருக்காங்கன்னா பகவானுக்கு ஹிருதயத்துல, அதான் சொல்ல பவத்விதாஸ் பாகவதாஸ் தீர்த்தபோதாஸ் ஸ்வயம்பூபோ தீர்த்தி குருபந்தி தீர்த்தாலே அந்தஸ்தேன கதாபிரதாக, அந்தஸ்தேன உள்ளுக்குள்ள ஹிருதயத்துல பகவான அனுபவத்துல இருக்கிறவன், அந்த ஹிருதயத்துல பகவானை குருவா வச்சிருக்கிறவன், அந்த பகவானையே ஹிருதயத்துல ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்கிறவன், அவன் தான் மற்ற தீர்த்தங்கள்லாம் பாவனமாக்கக்கூடியவன், அவன் தான் பரிசுத்தப்படுத்தக்கூடியவன் எல்லாரையும். நான் ஏதோ என்னுடைய அனுபவத்துல ஒரு டைம்ல இருந்தேன், இன்னைக்கு இல்லை அந்த அனுபவத்துல. ஆனா பகவான் நினைச்சா எனக்கு அந்த மந்தம் தன்மை இருக்கிறதுனால எனக்கு இந்த அனுபவம் இன்னைக்கு இல்லை. ஆனா ஒன்ஸ் அப்பான டைம் அந்த அனுபவத்துல இருந்தேன். அப்புறமா நான் மற்ற அனுபவங்கள்லாம் நான் ஷேர் பண்ண வந்தது போதுதான் என் அனுபவத்தை நான் இழந்துட்டேன், கஷ்டப்படுறேன் இன்னைக்கு. ஆனா இன்னைக்கும் பகவான் கொடுத்து தயாரா இருக்கிறான். நினைச்ச போது நான் அனுபவிக்கிறேன். அதெல்லாம் ரகசியம், அவ்வளவுதான். அதனால நம்ம என்னைக்குமே பகவானை வெளியில வைக்காதீங்க, ஹிருதயத்துல வைங்க, ஹிருதயத்துல வைங்க, ஹிருதயத்துல வைங்க. அந்த ஆத்மா அவன் தான் யோகி நாம யோகிகளுக்குள் சிறந்தவன் அவன் தான். புரியுதுங்களா? சரி, ஓகே, பூர்த்தி பண்ணிப்போம். ஒரு செயற்கை முறையில அனுபவத்தை பெறதில்லை, பகவான் எனக்கு கொடுப்பான்ற விசுவாசத்துல நான் இந்த கட்டத்தை எடுத்து படிச்சேன்னா அந்த கட்டத்துல எனக்கு பக்தியை பகவான் கொடுப்பான். அது எப்படி புரிஞ்சுக்கணும், அது எப்படி ஆழ்ந்து போகணும். அப்போ ராமாயணத்துக்கு வியாக்கியானம் ராமாயணத்திலே தேரணும், பாகவத்துக்கு வியாக்கியானம் பாகவத்திலே தேரணும், பகவத்கீதை வியாக்கியானம் பகவத்கீதையிலே தேரணும். வேற ஒரு கிரந்தத்துக்கு வேற தெய்வத்திடத்துல போகக்கூடாது. இந்த ராமாயணத்தை மட்டும் வசதியா பேசணும்னா எத்தனை விஷயத்துல பேசணும் தெரியுமா? நிறைய விஷயத்துல பேசுவேன். என்னன்னா, இப்போ கடல்ல கடந்தாங்க, அந்த கடலை பகவான் மேல முதுகு மேல பகவானே ஆமையாகி அவன் முதுகு மேல மந்திரமாலையை போட்டு பகவானையும் கூட சேர்ந்து கடையை வச்சு அதுல அமிர்தம் சாப்பிடணுமா தேவர்களுக்கு? அப்ப பகவானே எப்படி இது பண்ணிட்டாங்க? அப்போ பகவான் தனக்காக அப்படின்னு சுயநலத்துக்காக பயன்படுத்தினாங்க தேவர்கள் அமிர்தத்தை வேண்டது என்பதற்காக. ஆனா அதுக்காக சிவபெருமான் விஷம் சாப்பிடணும். இதெல்லாம் தேவையா? மகாதேவனும் வாசுதேவனும் பாருங்க, இவங்களுக்காக செயல்பட வந்தார்கள், தேவர்களுக்காக. ஆனா இந்த இந்த தேவர்களாகிய பக்தர்களை காட்டிலும் ராம பக்தர்களாகிய வானர்கள் மிக சிறந்தவர்கள். ஏன்னா ராமரை சுமக்கணும், ராமருக்கு கால் நோக்கக்கூடாது. அதனால தழைகள், அந்த மலைகள், அந்த பாலம் அமைச்சு அந்த பாறைகளை போடுறது மட்டும் இல்லாம அது மேல தழைகளை போடுறாங்க, ராமர் நடக்கிறதுக்கு மெத்துன்னு இருக்கணும். அப்பவும் ராமரை நடக்க விடாம ஆஞ்சநேயர் ராமரை தூக்கிறார், அங்கதன் லக்ஷ்மணரை தூக்கின்னு போறாங்க. புரியுதுமா? அப்போ கூட அதை நடக்க விடாம, அப்போ அப்படியே நடந்தா அவருக்கு பாலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ கல்ல மலையை சுமக்கிறாங்க, கல்லு மரங்கள் எல்லாம் சுமக்கிறாங்க. யாரு? வானர்கள். அப்போ பகவானுக்கு நாம உதவியா இருக்கணும், பகவானை திருப்தி பத்தணும் அப்படின்னு நினைக்கிற இந்த வானர்கள் வசதியா பகவானால நமக்கு அமிர்தம் கிடைச்சா போதும், பகவான் விஷமே சாப்பிட்டா கூட பரவாயில்ல, அவர் செத்தா சாப்பிட்டோம், நாங்க அமிர்தம் சாப்பிட்டா போதும் அப்படின்ட்டு இவரெல்லாம் போய் தேவதேவ மகாதேவன் போய் பிரார்த்தனை பண்றாங்களே, அப்படிப்பட்ட தேவர்கள் பக்தி வசதியா? யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது வானர்கள் தான் தங்கள் உயிரை தியாகம் பண்ண ராம கைங்கரியத்துக்காக தங்கள் உயிரை தியாகம் பண்ண வந்திருக்காங்களே, அங்க சண்டை போட்டு. இவர்கள் பக்தி அல்லவா வசதி, இந்த வானர்களுடைய பக்தி அப்படின்னும் போது இந்த கடலை கடந்ததுதான் வசதியை தவிர அந்த கடலை கடைஞ்சதை விட, திருப்பா கடலை கடைஞ்சதை விட இந்த உப்பு சமுத்திரத்தை கடக்கிற வானர்களே மேலானவர்கள், உயர்ந்த பக்தர்கள் அப்படி நிரூபணம் ஆகுது இல்லையா? அப்படி ராமாயணத்துல யாருன்னா எதனா சொன்னாங்கன்னா பாகவத வசதி அப்படின்னா
பாகவத்தை விட ராமாயணம் தான் வசத்தின்னு சொல்லுவேன். ஏன்னா இதுல அப்படி கடைஞ்சி அந்த அப்ப ராமாயணத்தை பெருமை பேசும்போது எவ்வளவு விஷயம் பேசலாம். ராமாயணத்துல பார்த்தா ஒரே தெய்வம் தான், பாகவத்துல பார்த்தா பல தெய்வம். வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், கூர்ம அவதாரம், மத்ய அவதாரம், மோகினி அவதாரம், தன்வந்திரி அவதாரம், அந்த அவதாரம் இந்த அவதாரம், அவனும் கடைசியில கிருஷ்ண அவதாரம், பல அவதாரங்கள் சொல்லி அப்ப நம்ம மனசை அப்ப நரசிம்ம அவதாரம், வராக அவதாரம் இதெல்லாம் காண்பிச்சு அப்ப எதில் பக்தி பண்ணு இதெல்லாம் குழப்பறதுக்கு. ஆனா ராமாயணத்துல பாரு, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ராமர் மட்டும்தான் ஒரே தெய்வம், இதுதான் சிறந்தது அப்படின்னு நான் இதை பத்தி புகழ்ந்து பேசும்போது நிறைய விஷயம் கோட் பண்ணி இதை வசதியா வச்சுப்பேன். வச்சுக்கணும் போது நான் ராம் பக்தி எனக்கு தன்னாலே வந்துடும். இவ்வளவுதான், சாதன சிரமமே இருக்க. பகவானே அதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பான். ஒரு விஷயத்தை எப்படி கிரகிக்கணும், அதில் எப்படி பக்தி உண்டாகும், எப்படி அனுபவம் உண்டாகும்னு நம்மளுக்கு சொல்லி கொடுப்பான் பகவான். இப்படி இப்படி ஃபாலோ பண்ணாதான் அந்த பாகவத்துல அனுபவம் ஏற்படும், அந்த ராமாயணத்துல அனுபவம் ஏற்படும். அப்படிப்பட்ட உச்சஸ்தானத்துல இருந்தவன் தாங்க நான். அடியன் வந்து உச்சஸ்தானத்துல அந்த உயர்ந்த அனுபவத்துல இருந்தவன் தான். பகவான் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தான். ஒரு ராமாயணத்துல சாதாரண கதை தான், அதை எப்படி ரமிக்க முடியும்னா அதை நான் உயர்சத்தியா வச்சு அனுபவிப்பேன். ராமாயணத்தை பதத்துக்கு சுவாரஸ்யமா இருக்கும். இந்த பாகவத்துல சொல்றாங்க 10 சுவாரஸ்யம்னு, அது ராமாயணத்துல எனக்கு 10 சுவாரஸ்யம் எனக்கு கிடைச்சிது. ராமாயணத்துல கிடைச்சிது. இப்ப நான் கோட் பண்றேன்னு நினைக்காதீங்க, கோட் பண்ணல. நகினிந்தா நியாயம், அதை அதாவது பாகவதத்தை விட ராமாயண வசத்தின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. அதாவது பாகவதம் நிந்திக்கிற அர்த்தம் இல்லை, நகினிந்தா நியாயத்துல புரிஞ்சுக்கணும். இந்த ராமாயணத்தை வசத்தியா பேசுறதுக்காக சொல்றேன், அது இருக்கட்டும். மொத்தம் வந்து பாகவத்தை விட ராமாயண வசதி அப்படின்றத சில நிறைய விஷயத்த நான் கோட் பண்ணி சொல்லும் போது என்னன்னா, ராம் பக்தி இன்னும் அதிகமாகும். ராம் பக்தி ஏதுவா இருக்கிறதுனால அது வியாக்கியானமா எடுத்துக்கல, அதை கோட் பண்றேன். பகவத்கீதையோட பாகவதோட மகாபாரதோட ராமாயண வசத்தின்னு எனக்குள்ள அந்த பக்தி ராம் பக்தி அதிகரிக்கிறதுக்காக கோட் பண்றேன். இவ்வளவுதான் விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்ப எந்த விதத்துல இதுல இவ்வளவு தெய்வங்கள் இருக்குது பாகவத்துல, ராமாயணத்துல பாரு ஒரே தெய்வம் தானே, ராமன் மட்டும் தானே. அதே பாரு கிருஷ்ணன்னா பாரு அங்கங்க பரமாத்மா பகவான் விஸ்வரூபம் காட்டுறான், அது பகவான்னு தெரிஞ்சிருது. ஆனா ராமன் வந்து நம்மளோட ஒருத்தரா பழகி நம்மளுடைய கவலைகள், நீ அம்மா அப்பா இல்லையே, எனக்கு அம்மா அப்பா இல்லை, நான் அம்மா அப்பா விட்டு தனியா இருக்கேன், காட்டுல கஷ்டப்படுறேன், போதுமா? நீ சொத்து சுகத்தை இழந்தியா, நானும் சொத்து சுகத்தை இழந்தவன் தான். நீ தரித்திரனா நானும் தரித்திரம் தான். நீ மனைவி பறிகொத்து கஷ்டப்படுற, நானும் மனைவி பிரிஞ்சு கஷ்டப்படுறேன். என்னென்ன எந்தெந்த சூழ்நிலைகள், அப்பா அம்மா இழந்து கஷ்டப்படுறியா, சொத்து இழந்து கஷ்டப்படுறியா, சொத்து இருந்து கஷ்டப்படுறேன். நீ எந்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலைகளுக்கு ராமர் அந்த அனுபவம் இருக்கு. அதனால உன் கஷ்டம் என்னன்னு ராமருக்கு தெரியும், அவர்கள் நீ சொல்லிக்கலாம். அப்போ ராமர் அந்த கஷ்டத்தை தீர்ப்பாரு அப்படின்ற அனுபவத்தை கொண்டு வந்துடுவேன். இப்ப பாகவத்துல பார்த்தா நரசிம்மர் பகவானா காண்பிக்கிறார், கிருஷ்ணருக்கு பகவானா தமத்புதம் பருகும் போதே அற்புதம் இறைவனா தெரியுது, அது இறைவனா தெரியுது. அப்ப இறைவனுக்கு நம்ம கஷ்டம் தான் தெரியும். ஆனா நம்மளோட மனுஷனா மாறிடணும், மனுஷனா அனுபவிச்சு அந்த சௌக்கியம் அவர் துன்பத்தெல்லாம் அனுபவிச்சு நம்ம பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டு, அவர் என்ன பகவானாச்சே, அவர் ஏன் துன்பத்தை அனுபவிக்கணும், அவர் துன்பத்தை நோக்கணும்னா நம்ம துன்பத்தை அனுபவிக்கல, நம்ம துன்பம் இல்லாம நம்ம துன்பத்தை அனுபவிக்க கூடாதுன்னு அவர் துன்பத்தை அனுபவிக்கிறாராம் ராமர். அப்போ பகவான் எனக்கு இந்த மாதிரி வியாக்கியானம்லாம் கொடுப்பான் பகவான் இருதயத்துல இருந்து. அப்போ ராமர் வந்து என்னன்னா பகவானை பார்க்க மாட்டேன், நம்மளுக்குள்ள ஒருத்தரா பார்க்கும்போது ராமா அப்படின்னு ராமநாமத்தை நான் அடிக்கடி சொல்றேன். அப்ப ராமரை நினைக்கிறேன், அந்த அனுபவத்தினுடைய உச்சியில போயிடுறேன். இப்ப நாமா சொல்லி ஆக வேண்டியது என்ன, இல்ல பாராயணம் பண்ணி ஆக வேண்டியது என்ன, சத் சங்கத்துல ஒரு ஸ்தாபனத்துல போய் ஆக வேண்டியது என்ன? எனக்கு இது படிக்கும் போதே எனக்கு வந்து இதுல பகவான் எனக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கும் போது, எந்த அனுபவம் முக்கியமோ, சாதனத்தை விட அனுபவம் முக்கியமோ, அந்த அனுபவம் கிடைச்சிட்ட பிறகு சாதனைகள் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லையே, அனுபவத்திலேயே தெளிச்சு நிற்கலாமே. ஆனா அதுக்கும் ஒரு பாக்கியம் வேணும். நம்ம கர்ம வினைகளுக்குள்ளே அந்த அனுபவத்தை தடை பண்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், வேற விஷயத்துல மயங்குவோம். அந்த குருமார்கள் சொல்றது வசதி, அந்த மகாத்மா உபன்யாசம் வசதி, அவர்கள் வியாக்கியான வசதி, இவர்கள் வியாக்கியான அப்படின்னு பறந்து போல அதான் கர்ம வினை தடுக்குதுன்னு அர்த்தம். பகவானே வந்து அந்தராத்மாவில இருந்து குருவா இருந்து நம்மளுக்கு அனுபவம் கொடுத்தா கூட அது வந்து விலைக்கு போறதுனால நம்ம கர்ம வினை, நம்ம பண்ண பாவம். அது என்ன பண்ணும், சரி உடனே வெளியில வியாக்கியானம் தேடலாம், வெளியில உபன்யாசம் கேட்கலாம், அவர் மூலமா நம்மளுக்கு அனுபவம் ஏற்படுற மாதிரி நம்மளை நாமளே மாத்திப்போம். இதுதான் துர்பாக்கிய நிலை. அது வெளியில கேட்கறது நான் மட்டும் சொல்ல வரல, அவங்க கேட்கணும், கண்டிப்பா கேட்கணும். இந்த அனுபவம் ஏற்படாத ஆர்வம் கண்டிப்பா கேட்கணும். ஆனா கேட்க வேண்டிய அவசியம் இல்லாம பகவானே இதுல அனுபவம் கொத்த பிறகு போய் இதை விட அது வசத்தின்னு நினைக்கிற, அதான் துர்பாக்கிய நிலை. அதான் என்னுடைய
இப்போ ஒரு பாட்டு என்னை பத்தி மட்டும் தான் நான் பேசுறேன். மற்றவங்கள கண்டிப்பா குருவை நாடணும், சத் சங்கத்தை நாடணும், அதெல்லாம் படிச்சு அதெல்லாம் போனா தான் பக்தி. கண்டிப்பா அந்த படிகளை குருமார்கள் வழியில போனா தான் பக்தி கிடைக்குன்றது சத்தியம். ஆனா யாருக்கு எப்படி விதிச்சிருக்குன்னு ஒரு விஷயம் வரம்பு இருக்கு இல்லையா? இப்ப எனக்கு என்னன்னா அப்படி அவசியம் இல்லை. எனக்கு பகவானே குருவா வழி நடத்திருக்காங்க, அனுபவத்தை கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப நான் இதை மதிக்கணும். இதை மதிக்காம நான் மற்றதை கடைப்பிடிச்சா அப்போ எல்லாரும் போற பாதையில் நம்ம போனோம்னா அப்ப நம்ம அனுபவம் தடைப்பட்டுரும். இதை பிடிக்கிடுவோம் இந்த அனுபவத்தை. இதுதான் சத்தியம். புரியுதுங்களா? அதனால எல்லாம் வசதி தான். ஆனா உனக்கு என்ன பகவான் வச்சிருக்கான் அது நீ முதல்ல அது கன்க்ளூஷன் வா. அதை முதல்ல யோசிச்சுப்பாரு. உனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கு, எது உனக்கு பகவான் கொடுத்துருக்கான், எது உனக்கு சிறந்த அனுபவத்தை பக்தி அனுபவத்தை அதிகமாக கொடுத்துருக்கு, அதை கடைபிடிக்க பார்க்கணும். இதை நான் ஏற்கனவே 2-3 தடவை சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்த மறுபடியும் சொல்லிக்கிறேன், ஞாபகப்படுத்திக்கிறேன். ஓகேவா? சரி, தடவை பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 சீதாபதி ராம ராம. நிறைய பேசணும் இதை பத்தி. நான் பேசினா கேட்கறதுக்கு ஆள் சொன்னேன் இவ்வளோ பெரிய விஷயத்த. அதனால இதோ ஒரு மணி நேரம் 25 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால சரி, நம்ம இன்னும் நிறைய பேசணும் இதை பற்றி, அனுபவத்தை பற்றி. அப்புறம் பேசுகிறோம். இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சிங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சவர சாதுமலிக்கு ஜெய். ராம 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 ராம. இப்போ இந்த ராமாயணத்துல வேற அனுபவம் கூட வேணாம், வேற சாதுக்கள், வேற மார்க்கம் கூட வேணாம். இந்த ராமாயணத்திலேயே உள்ள பூந்து நம்ம பகவான் அனுபவத்தை கொடுத்துருவோம். புரியுதுங்களா? இது வேற வாக்கியானம், வேற வியாக்கியானம் கூட வேணாம். நம்மளுக்கே பகவான் வியாக்கியானத்தை பண்ண கொடுத்துருவோம். சரி, ஓகே. நான் பூர்த்தி பண்ணிப்போம். ஆமாம், இன்னொரு தடவை பேசுவோம். விரிவா பகவான் அனுகிரகம் பண்ணானா பேசலாம். கண்டிப்பா பேச வச்சானா பேசலாம். கண்டிப்பா அதை பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சகல சாதுமலிக்கு ஜெய். ராம 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 ராம.